ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு அவையார் பாடினார் விநாயகரை பத்தி துதி செய்யும் போது. இதுல நல்வழி வாக்குண்டாம் அப்படின்னா சின்ன ஒரு 10 10 15 25 வெண்பாக்கள் வரக்கூடியதாக நிறைய நீதி சொல்ற மாதிரி பாடல்கள் எழுதியிருக்கா. அதுக்கு ஆரம்பமா விநாயகர் துதியா இந்த ஒரு சொல்லியிருப்பார். இன்னொரு பாட்டு வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுழங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் உனக்கு பாகு தெளிஞ்ச தேனு பாகு வெள்ளைப்பாகு பருப்பு இது எல்லாத்தையும் கலந்து நான் உனக்கு தரேன். இதை 4 தரேன் உனக்கு. நீ எனக்கு என்ன பண்றன்னா சங்கத்தமிழ் மூன்றும் தான். எனக்கு 3 அது என்ன சங்கத்தமிழ் மூன்றும்னா இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தமிழையும் தாங்க. இது எப்படி இருக்குன்னா இந்த அம்மா கொடுக்கறது 4 கொடுக்குறாளாம், அவர்கிட்ட 3 கேட்கிறாளாம். அது ஆக்சுவலா இவ கேட்கறது 3 தனித்தனியே உள்ளதுதான். ஆனா கொடுக்குறே சொன்ன 4ஐயும் ஒன்னா சேர்த்தா அது பேர் பாயசம்னு பேர். விநாயகர் சின்ன குழந்தை தானே, சின்ன குழந்தையாவே விநாயகரை பாவிச்சு விநாயகரை பூஜை பண்ற போது அழகா சொல்ற உனக்கு 4 தரேன்ப்பா, நீ வெறும் 3 தான் நான் கேட்கிறேன் அதை கொடுத்துன்றார். இந்த வாக்குண்டாம் சொல்றாருனாக்க வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம். நல்ல வாக்கு சரஸ்வதி கட்டாக்கள் இருக்கும், நல்ல மனசு கிடைக்குமா பராசக்தியினுடைய அருளால நல்ல மனசு கிடைக்கும். மாமலரால் நோக்குண்டாம், மாமலரால தாமரை மீது வீட்டிருக்கக்கூடிய செந்தாமரை மீது இருக்கக்கூடிய அம்பாளான மகாலட்சுமியோட கருணா கட்டாட்சம் அப்படியே பொங்கி வழி செல்வம் செழிப்பா இருக்கும். எப்போன்னா பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பா தமக்கு. ஒரு பூ எடுத்து போட்டு அவரை அருகம்புலையோ எருக்கம்பூவையோ எடுத்து போட்டாலே ரொம்ப சந்தோஷமா அவருக்கு. அப்படி அந்த விநாயக பெருமானுடைய திருவடியை பழியின்றாக்க அவளுக்கெல்லாம் பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பாதம். எல்லாருக்கும் கிடையாது, அந்த தும்பிக்கையானுடைய பாதத்தை வழுவாமல் மறவாமல் தவறாமல் யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இத்தனையும் கிடைக்கும். 3 சக்திகளான லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி இவருடைய கட்டாட்சம் அப்படியே இருக்கும்னு சொல்லி அவர் அதை சொல்றாரு. இப்ப நம்ம பகவானை பத்தி நினைக்கலன்னு நம்ம என்ன ஆகும்? பகவானை பத்தி நினைச்சா நமக்கு எல்லாம் கிடைக்கும். இதே விநாயகர் பெருமான ஏதோ குழந்தை தானே நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லி அலட்சியமா போனார் பரமேஸ்வரன் திருப்புராந்தக வதம் பண்றதுக்காக. அங்க போகும்போது என்ன ஆச்சுன்னா அச்சுரை கிளம்பும் போதே ராகு காலத்துல கிளம்புன மாதிரி அச்சு முறிஞ்சு போயிட்டு பெரியவாவோட சொல்லுவார். அந்த அச்சு முறிஞ்ச இடம் தான் அச்சிறுப்பாக்கம் அப்படின்னு சொல்லுவார். நம்ம தமிழ்நாட்டுல இங்கதான் பக்கத்துல விழுப்புரம் போற வழியில இருக்கு அச்சுரப்பாக்கம். இப்ப அச்சாரப்பாக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது அச்சு இழுப்பாக்கம், அதாவது சிவபெருமானுடைய ரதத்தை அந்த அச்சு முறிந்த இடம் அதுதான். இப்ப அவர் எப்படி சொல்றாருனாக்கா எல்லாத்துக்கும் இறைவனுடைய அருள் இருந்தாலும் எதுவுமே அப்படியே நடக்காது. நம்மெல்லாம் வெறும் பொம்மை தான். வெறும் பொம்மைன்னா அந்த சூத்திரதாரியா அவன் இருக்கான். சூத்திரம்னு கயிறு. இந்த பொம்மலாகத்துல எப்படி ஒரு பொம்மைக்கும் கையில காலில் தலையிலாம் ஒரு நூல் கருப்பு நூல் வரும். அது அவன் மேல 5 விரல்லையும் கட்டிட்டு இருப்பான். இந்த கையில 5 விரல் அந்த கையில 5 விரல் கட்டி இங்க ஒரு பொம்மை அங்க ஒரு பொம்மையை ஆடும். நமக்கு வெளியிலையும் பார்க்கறச்ச பின்னாடி பிளாக் ஸ்கிரீன் வேற இருக்கும், பொம்மை மட்டும் தான் தெரியும். அந்த நூலும் பிளாக் ஸ்கிரீனுக்கு முன்னாடி வரதுனால நூல் கருப்பு நூலா இருக்கிறது, அது அருகாத நல்ல நூலா இருக்கிறதுனால அந்த நூலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. வெறும் பொம்மை மட்டும் ஆடுற மாதிரி இருக்கும். இதுக்கு ரொம்ப டேலண்ட் வேணும். அவ அந்த பாட்டோ கதையோ சொல்லும் போது அந்த வசனத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பொம்மைகள் அப்படின்னு பண்ணணும். பண்ணலன்னா அது சிங்க்ரனைஸ் ஆகாது, கோஆர்டினேஷனே இருக்காது. இப்ப இப்படி பண்ணும்போது ஏதோ 2 வலது கையிலயும் இடது கையில 2 விரல்ல இருக்கக்கூடிய கயிறு அறுந்து போச்சுன்னு என்ன ஆகும்? அந்த பொம்மை செயல இருந்து போயிடும். எதை பண்ணணும்னு நினைக்கிறாரு பண்ண முடியாது, பொம்மை அப்படியே கீழே விழுந்துடும். இதுதான் பட்டணத்தார் சொல்ற ரொம்ப அழகா ஒரு பாடல்ல. பட்டணத்தார் தான் சொல்றாரு. நன்னாரில் பூட்டிய சூத்திர பாவை நல் நாள் தப்பினால் தன்னாலும் ஆடி செலுத்திடுமோ அந்த தன்மை போல் உன்னால் யானும் தெரிவதல்லால் மற்றும் உன்னை பிரிந்தால் என்னால் இங்கு ஆடுவது உண்டோ இறைவா கட்சி கம்பெனி அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்றாரு. ஏன்னா நல்ல நூல்ல பூட்டி இருக்கக்கூடிய அந்த பாவை பொம்மை இருக்க, அந்த பொம்மை என்ன பண்ணா நார் அறுந்து போச்சுன்னு அதால ஆட முடியுமோ? அது கழிச்சு கீழே தானே விழுந்துரும். அது போட்டுதான் நான் ஒன்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ தான் சூத்திரதாரி, அந்த நாரை வச்ச நீ நாட்டுற
பந்தம்ங்கிற நாரை வச்சு நீ என்ன ஆட்டின்னு இருக்க. அந்த நார் இல்லாத போயிட்டேன்னா நான் என்ன ஆயிடுவேன்? நான் செயலற்றுனா போயிடுவேன். என்னால ஏதாவது முடியுமா என்ன? அது என்ன ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி? நீ தானே என்னை இயக்கி என்னதான் ஆட்கொண்டு என்னை நீ நல்லபடியாக ஆட்டு வைக்கிறாய். இன்னொரு பாடல்களும் ஆட்டு வைத்தால் ஆடாதவர் உண்டோன்னு சொல்லி ஒரு பாடல்களும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இது என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, ஏ பகவானே இறைவா, உன்னுடைய பாத கமலங்கள் தான் எனக்கு என்னன்னைக்கு நிலையானது. வேற எதுவும் நிலையே கிடையாது. அதனால நான் உன்னை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் நீ சூத்திரதாரியாது என்னை இயக்கின்றே இருப்ப. நான் உன்னை விட்டு பிரியதுன்னு ஆரம்பிச்சேன்னா நீயும் கை விட்டுடுவ. அந்த நார் மாதிரி இருக்கக்கூடிய பந்தமும் போயிடும். அந்த பக்தியும் போயிட்டுன்னு சொன்னா நான் ஒண்ணுமே இல்லாத வெத்து பொம்மை சடல மாதிரி ஆயிடுவேன். அதனால உலகத்தை வேற எதுவுமே நிலையே கிடையாது. உன் பாதங்கள் தான் நிலை அப்படிங்கிற இன்னொரு பாடலை சொல்லும்போது, நல்லார் இலக்கமும் நின் பூஜை நேசமும் ஞானமுமே அல்லாது வேறு நிலை உள்ளதோ, அகமும் பொருளும் இல்லாத சுற்றமும் மைந்தரும் வாழ்வும் எழில் உடம்பும் எல்லாம் வெளி மயக்கே அப்படின்னு அதுவும் பட்னாத்தார் சொல்றாரு. நல்லாருடைய இணக்கம்னா நல்லார் ஒருவர் எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு நல்ல வாழ்க்கை சகவாசம் சத்சங்கம். அப்புறம் உன்னுடைய பூஜையில ஒரு பக்தியில ஒரு நேசம் ஒரு அன்பு. அப்புறம் அந்த அதனால ஏற்படக்கூடிய தெளிவான ஞானம் பழம்பொருளை தவிர ஒரு ஒண்ணு இல்லைங்கக்கூடிய ஞானம். இது அல்லாத வேற ஏதாவது நல்ல நிறைய இருக்க முடியுமா? உன்னை பூஜை பண்ணி உன்னோட அடியாரோட சேர்ந்து இருந்து அந்த ஞானத்தை பெறத்துதானே உலகத்துல நிலையானது. அதை விட்டுட்டு இந்த உலகத்தை நிறைய பொருள் செல்வம் நிறைய நிலை இருக்கு, மனைவி இருக்கா, அழகான மனைவி இருக்கா, சுற்றம் சூழல்லாம் இருக்கு, உற்றார் உறவினர்லாம் இருக்கா, பிள்ளைகள்லாம் இருக்கு, நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, உடம்பும் ரொம்ப நல்லா இருக்கு, வியாதி இருக்க இல்லாம ரொம்ப நல்லா இருக்கு, அழகாவும் இருக்கு, திடமாவும் இருக்கு. ஆனா இதெல்லாம் எத்தனை நாளைக்கு வரும்? ஏதோ அதுக்குன்னு ஒரு வயசு நிர்ணயம் பண்ணணும், ஓடி போயிடுமே, எல்லாமே போயிடுமே. ஆனா உங்ககிட்ட ஒரு பக்தியை நான் பண்ணிட்டேன்னு சொன்னா, உன்னோட அடியாரோட கூடி இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நீ என்ன அழிச்சுன்னு போயிடுவியே. நான் உன்னுடைய பாத திருவடியினுடைய நிழல்களை வந்துட்டேன்னு என்ன எந்த கட்டமாவது என்னை வந்து அண்ட முடியுமோ? அண்ட முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல சொல்றார். இதேதான் பெரியவா எல்லாருமே ஔவையார்லேருந்து எல்லாரும் சுந்தரமூர்த்தி நாயனார்லேருந்து சம்பந்தமூர்த்தியிலேருந்து ஞானசம்பந்தர் அப்பர் இப்ப எல்லாருமே இதையே தான் சொல்ற. பக்தி பரமாதா திருமூலர்னு சொல்லும் போது வேதாந்த பரமா நிறைய எழுதியிருந்தாலும் அவர் நிறைய இடங்கள்ல பக்தி பிராதானியமா சொல்லி சிவனையே நந்தி அப்படின்னு கூப்பிட்டு அந்த நந்தி வந்து எங்கேயுமே இல்லை. அந்த சிவன் நம்முடைய மனசை விட்டு ஒரு அடி கூட அகல மாட்டான்னு சொல்றாரு இல்லையா? அந்த அப்பேற்பட்ட அந்த பெருமானை நம்ம நினைச்சோம்னா நமக்கு நடக்காத காரியமே கிடையாது. இதுல ஔவையார் என்ன சொல்ல வர அப்படின்னா, விநாயகர் அகவல்ல அகவல்ங்கிறது வந்து கூப்பிடுறதுன்னு அர்த்தம். அகவல்ங்கிறது வேற ஒரு கடை கேள்விப்பட்டோம். மயில் வந்து கூவதுக்கு பேர் அகவுன்னு பேர். யானை பிழுகிறது அப்படின்பா, சிங்கம் கர்ஜிக்கிறது என்பா, அப்புறம் குதிரை கனைக்கிறது அப்படின்பா, மாடு கத்துறது என்பா. இப்படி ஒன்னு சொல்ற மாதிரி அகவல் அப்படின்னு சொன்னாக்க அகவு அப்படின்னு கூப்பிடுறது. மயில் கூப்பிடுறது வந்து அகவு. முருகனை கூப்பிடுறா முருகா முருகான்னு கூப்பிடுற மாதிரி இருக்குமா. அது கூர்ந்து கவனிச்சோன்னா அப்படிதான் இருக்கும்னு வாரியார் சுவாமி சொல்லுவார். இங்க இவர் வந்து விநாயகரை எப்பவுமே ரொம்ப பூஜை பண்ணுவார். அவளுக்கு முருகனையும் ரொம்ப பிடிக்கும், சிவனையும் ரொம்ப பிடிக்கும், எல்லா பெருமாளையும் பிடிக்கும். ஆனால் ரொம்ப பிடிச்ச கடவுள் யாருன்னா அவளுக்கு விநாயகர் தான் ரொம்பவே பிடிக்கும். விநாயகர் பூஜை பண்ணாத அன்றைய தினம் நிகழ்ச்சி எதுவுமே ஆரம்பிக்க மாட்டாளாம். இப்ப இவளுக்கு வந்து வாழ்க்கையோட கடைசி பகுதி வந்துட்டு இனிமே வந்து இறைவனுடைய திருவடியை தான் நாடி போகணும். ஏற்கனவே பூமியில் அவதாரம் பண்ணா அவளுக்கு கல்யாணம் தீர்மானம் பண்ற போது அவளுக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லை. நான் வந்திருக்கிறதே பரமனை பாடுறதுக்கு தானே சொல்லிட்டு விளையாட்ட போய் வேண்டிக்கிறான். எனக்கு ஒரு முதுமையை கொடுத்துருப்பா, வந்திருக்கிறவா பெண்ணு பார்க்க வந்திருக்கிறவெல்லாம் அப்படியே கிளம்பி ஓடி போயிடுவான்னு உடனே அவ குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கும் போது முதுமையான கிழவி மாதிரி ஆயிடுறான். எல்லாருக்கும் ஆச்சரியமா போயிடுது, வந்தவெல்லாம் போயிடுறான். அதுலேருந்து ஔவையார் வந்து ஒரு பக்தியோடு திகழக்கூடிய ஒரு பக்திமானாக இருந்து பாடல்கள் எல்லாம் அவனுடைய அருளாக அவன் அருளால் அவன் வணங்கியது அப்படி வணங்கி வாழ்ந்தவள் தான் ஔவையார் இல்லையா? கடைசி நாள் வந்த உடனே பிள்ளையார பூஜை பண்ணிருக்கா. இது என்ன இந்த கோவில் எங்க திருவண்ணாமலையில இருக்கு அப்படின்னு சொல்றா. அங்க ஒரு பிள்ளையார், அந்த பிள்ளையார் தான் வந்து அவ கடைசியா பூஜை பண்ணியிருந்தார். அப்போ சேர நாட்டு மன்னன் அவன் யாருன்னா சேரமான் பெருமான் அப்படின்னு சொல்லி அவரும் பெரிய சிவபக்தர். அவரும் சுந்தரமூர்த்தி நாயனார். இவன் ரெண்டு பேருக்கும் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் கிளம்புறான். சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து நல்ல வெள்ளை குதிரை மேல தேர்லாம் அந்த குதிரை இழுக்க நல்ல தேர்ல உட்காந்து அவர் கிளம்பார். கூடவே வந்து சேரமான் பெருமான் அவரும்
பெரிய யானை மேல உட்காந்து ஒருத்தருக்கு ஐராவதம், ஒருத்தருக்கு உத்தரை சிலவசம் சொல்லி 2 பேரும் உட்காந்து கிளம்பி போயிட்டே இருக்கா. திடீர்னு அவளுக்கு என்ன ஞாபகம் வந்தது, ஐயா நம்ம ஔவையாரை விட்டுட்டோமே, அவளையும் சேர்த்து அழிச்சுட்டு போயிடலாமே கைலாசத்துக்கு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்து கேட்கிற மேல ஆகாசத்துல போயிட்டே இருக்காளாவா ஆகாய மார்க்கமா. அப்ப வந்து ஔவையாரை பார்த்து, பாட்டி வரியா, நீயும் போலாம், நாங்க கைலாசத்துக்கு போறோம், வரியா, நம்ம வந்து வேலை முடிஞ்சு போச்சு வரியான்னு. அப்போ காதுல சொன்னாராம் விநாயகர், இந்த மாதிரி அவர்களோட நீ போகாத, நீ வந்து என்னுடைய பூஜையை முடிக்காத போகாத, பாதியை நிறுத்திட்டு பூஜையை முடி, அதுக்கப்புறம் என் மேல கடைசியா ஒரு ஸ்தோத்திரம் பாடி, அது வந்து யோக சாஸ்திரத்தை முழுக்க சொல்ற மாதிரி அந்த பாட்டு அமையட்டும். இது முடிஞ்ச அப்புறம் ஒன்னா நான் அவளுக்கு முன்னாடி கொண்டு போய் கைலாய மலையில சேர்த்து விடுறேன் அப்படின்னாராம். உடனே அபியாரம்னா, நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா பாத்துக்கிறேன், எனக்கு எப்படி தலையில எழுதிருக்கோம் அப்படி நடக்கட்டும் அப்படின்னு அவளை கிளம்பி போயிடுறா. இப்ப அபியார் பாட்டி என்ன பண்றாருன்னா பூஜை பண்ண ஆரம்பிச்சு பூஜையெல்லாம் முடிச்சுடுறா. முடிச்ச உடனே எங்க பாட்டு கேட்கிற விநாயகர். அப்ப இந்த அகவல்ங்கிறத அவ பாடுறா அப்படின்னு சொல்ற. இந்த குண்டலினி யோகத்தை வந்து பிராதானியமா அதுக்குள்ள ஒரு சூக்ஷ்மமா வச்சு இந்த பாடியிருக்கா அப்படின்னு சொல்லுவா. இந்த பாடி முடிச்ச உடனே விநாயகர் என்ன பண்ணாரு, பெரிய விஸ்வரூபம் எடுத்துட்டாராம். இதை விட ஒரு பெரிய ரூபம் இருக்க முடியாத அளவுக்கு. ஏன்னா மாமா எடுத்தாருன்னா வருமானம் செய்யலாம் இல்லையா. திருவிக்கிரமனா நின்னாரு, அப்பா வேற ஜெகஜோதியா ஆகாசத்துக்கு பூமிக்கு நின்னாரு போது இவருக்கு வராது அது. இவர் என்ன பண்றாருன்னா இவரு பெரிய ரூபத்தை எடுத்திருந்தார். அபியார் பாட்டியை கண்ணை மூடிக்குவார், தும்பிக்கையாலும் அப்படி ஒரு சுத்த அனுப்பிச்சிருந்தார், கட்டி அனுப்பிச்சார். கண்ணை தராருனார். இந்த அம்மா வந்து கைலாசத்துல வாசலையே நிக்கிறார். விட்டுட்டு இவர் வந்து விடார். பின்னாடியே வந்துருக்கா சேரமானும் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரும். அவன் படு ஆச்சரியமா போயிட்டு, எப்படி பாட்டி நீ வந்த, எப்படி குழந்தைங்க ஒன்னா விட்டா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு பாட்டு பாடினா. என்ன பாட்டு பாடினான்னா, மதுர மொழி நல் உமையா சிறுவன் மலரடியை முதிர நினையவல்லார்க்கு அரிதோ முகில் போல் முழங்கி அதிர வருகின்ற யானையும் தேரும் அதன் பின் சென்ற குதிரையும் காதம் கிழவியும் காதம் குல மன்னனே அப்படின்னா. இது என்ன அர்த்தம்னா, உயர்ந்த சேரமானுடைய அந்த சேர வம்சத்துல பிறந்த மன்னனே இனிமையான சொற்களை வச்சு அந்த உமையவளை வந்து துதி பண்ணி அவளுடைய மகனான அந்த விநாயக பெருமான் இருக்காரே அவளுடைய திருவடிகளை பற்றி கொண்டு வணங்குவார்க்கு எந்த செயல் தான் ஆகாது, எல்லாமே ரொம்ப எளிசு தானே. அதான் நான் கவலையே பட்டுக்கல. உன்னோட இடி மாதிரி முழங்கி இந்த உலகத்தையே அதிர செய்யக்கூடிய உன்னோட யானையும் பூமியே அதிரும்படியாக பாயக்கூடிய அந்த குதிரையும் அது எவ்வளவு தூரம் போகும், அது ஒரு அளவுக்கு தான் போகும், ரொம்ப தூரம்லாம் போகாது. அது வந்து ஒரு காத வழி நடக்கும். ஒரு நாழிகைனா 1 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 100 மைல் வேணா போகும். நடக்கவே முடியாத கிழவி நான் என்ன பண்ணேன், நானும் காத வழி நடந்தே வந்துட்டேனே அப்படின்னா. அதாவது உன்னோட யானை குதிரைக்கு முன்னாடி நான் வந்துவிட்டேன்னா அது அந்த விநாயக பெருமானுடைய அருளாக நான் இங்க வந்து சேர்ந்து விட்டேன்னு அந்த பாடல்ல சொல்றேன். இது ஒரு பழம்பெரும் பாடல். இது ஔவையாரே சொன்னதாக இதை வந்து எல்லாரும் குறிப்பிட்டு சொல்றேன். இப்ப விநாயகர் அகவல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விசேஷம் நம்ம பார்க்கலாம். இது எந்த ஒரு பாடல் தொகுப்பா இருந்தாலுமே பார்த்தா ஆரம்பிக்கச்ச என்ன ஆரம்பிச்சிருவா, எதிர ஆரம்பிப்பா, பிள்ளையார் தான் ஆரம்பிக்கணும். பிள்ளையார் மேல ஒரு பாடல், அது சம்ஸ்கிருதமா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி, கன்னடமா இருந்தாலும் சரி, தெலுங்கா இருந்தாலும் சரி, ஒரு சம்பிரதாயமே முதல்ல விநாயகரை தொட்டு வழிபட்டு அதுக்கப்புறம் தான் மேல போற மாதிரி இல்லையா. புஜங்கம் பண்ணும்போது கூட சதாபால ரூபா விக்னாத்திரன் அவர் அந்த ஸ்லோகத்தை பாடிதான் பாட. ஒன்னொன்னையும் பார்க்கும்போது அவையாரும் இந்த மாதிரி வாக்குண்டாம் அது ஒன்று பாடினார். அப்புறம் வந்து பாதம் தெளித்தேனும் பண்ணார். அபிராமியந்தாதிர பட்டர் பாடும்போது அதிலையும் தாரமர் கொன்றையும் செண்டும் ஆலையும் சொல்லும்போது தில்லையில இருக்கக்கூடிய அந்த உமையாளுடைய மைந்தனியம் தான் அங்கேயும் சொல்றாரு இல்லையா. எல்லாருமே பிள்ளையார் சொல்லிதான் பண்றா. ஆனா இந்த விநாயகர் அகவல்ல தனியா பிள்ளையார் முதல்ல கிடையாது. ஏன், மொத்தமே அவரை பத்தி தானே. அதனால அவரை பத்தி பாடுறதுக்கு அவர்கிட்டே பர்மிஷன் கேட்டு அவரை பத்தி அப்படியே சுழிச்சு பாட வேண்டியது, தோத்திரம் பண்ண வேண்டியதானே. கஜானனம் பூத கணாதி சேவித்தம் கபித்த ஜம்பூ பலசார பக்ஷித்தம் சொல்ற மாதிரி இப்படி நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அப்படின்னு விக்னேஸ்வருடைய பாதத்தை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி தானே இது பண்றோம். நாமெல்லாம் அதை சொல்லி ஆரம்பிக்கணும். இப்ப வந்து ஸ்ட்ரெயிட்டாவே பிள்ளையாரை பத்தி பாட ஆரம்பிச்சுடுறேன். இதை வந்து சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருக்காரு. எனக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி அவர் பாடியிருக்கார், ரெக்கார்டு கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் MS அம்மா கூட இதை பாடியிருக்கிறதா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. இந்த இல்லையா
ஆமா. அது எனக்கு அப்படி ஒரு ஞாபகம் பாடியிருக்காரு. ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷத்துலக்குள்ள அதை வந்து பாடிருப்பார். ஹனுமான் சாலிசா மாதிரி இது வந்து ரொம்ப இதுவா இருக்கும். ஹனுமான் சாலிசால கூட வந்து விநாயகர் மேல கிடையாதுன்னு நினைக்கிறேன். நேரம் ஸ்ட்ரெயிட்டாவே தான் ஆரம்பிச்சவர் பாடிடுவார். ஜெய ஹனுமான ஞான குணதாக அப்படியே அவர் போய் அந்த மாதிரி போயிட்டே இருப்பார் அவர். இதுலயும் வந்து விநாயகர் துதியும் சரியா பண்ணாத இவர் ஆரம்பிக்கிறார். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டே வரலாம். ஒரு 5 லைனா பார்த்துட்டே வரலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம பண்ணலாம். சீதக்களப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானம் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப பேழை வயிறும் பெரும்பார போடும் வேத முகமும் விலங்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் 4 வாயும் 4 புயமும் 3 கண்ணும் மும்மத சுவடும் அப்படி. இது வந்து ஃபுல்லா அவரை பத்தி ஒரு வர்ணனையா இருக்கு. எப்படி லலிதா சஹஸ்ரநாமத்தை கூட ஒரு 30 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தா அம்பாடைய கதையும் அவளுடைய பத்தி வர்ணனையுமாவே இருக்கும். அதுக்கப்புறம் பவானி பாவனாகம்யாலேருந்து தான் வந்து 10 வார்த்தைகள்லாம் வந்து அவளை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி அவளுடைய குணாதிசயங்கள் சொல்ற மாதிரி இருக்குமே தவிர முதல் ஒரு 30 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோன்னா ஆரம்பத்திலேருந்து அது ஃபுல்லா அம்பாளுடைய வந்து அவதாரம், அது மகிமையை என்னென்ன பண்ணா, யார் யாரெல்லாம் வதம் பண்ணா, எப்படி எல்லாம் இருந்தா, அவளுடைய ஒரு ரூப வர்ணனை எல்லாமே அதுல இருக்கும். சௌந்தரிய இலகர்லயும் கிட்டத்தட்ட வந்து எல்லாமே ரூப வர்ணனை தான். அவருடைய சௌந்தரியத்தை அழகா வர்ணனை பண்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இங்க அப்படிதான் விநாயகரை அவர் வந்து அப்படியே வர்ணனை பண்ணிட்டே வர்றார். சீத ரொம்ப குளிர்ச்சியான, களப அப்படின்னு ரொம்ப நறுமணம் உடைய. சாதாரண களபம்னா சந்தனம்னு சொல்ற வழக்கம். களபம் அப்படின்னா காப்பு, சந்தன காப்பு, விபூதி காப்புன்னு அதை களபம்னு சொல்ற வழக்கம். இங்க சீத களபன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நறுமணம் உடைய. இந்த வாசனையோடு கூட செந்தாமரை பூம்பாத சிலம்பு, இந்த செந்தாமரை போல சிவந்த தாமரைகள் போல இருக்கக்கூடிய அந்த மெல்லிய அந்த பாதத்துல அழிந்து கொண்டிருக்கக்கூடிய சிலம்பு, கால் 2லயும் சிலம்பு போட்டு இருக்காராம். அது ஜலக்கல கலக்கலான்னு அது வந்து ஓசை கொடுத்துட்டே இருக்கு. அந்த ஓசை என்ன பண்றதுனாக்க பல இசை பாட, பலவிதமான இசையை கொண்டு எழுப்பப்பட்ட ஒலி போல. அந்த ஜலதரங்கம்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம். அத தான் சத்தம் வரும். ஒரு 10-15 இது இந்த சொரத்துக்கு தகுந்த மாதிரி 22 சொரத்துக்கு தகுந்த மாதிரி 22 கிண்ணம் வச்சுட்டு அதுல 2 குச்சியை வச்சுட்டு அதை தண்ணி விட்டுட்டு அதிலே வாசிச்சுட்டே வருவான். பெரிய அபார ஞானம் வேணும் அதுக்கு. அது அளவு ஒரு ஸ்பூன் தண்ணி குறைஞ்சாலோ கூடினாலோ சொரம் மாறி போயிடும். அதுதான் இந்த பாதத்துல இருக்கிற சிலம்பெல்லாம் வேதத்தை சொல்றதா. அது சொல்றது எப்படின்னா வேதத்தை சொல்றது. பாதம் சிந்தாமரை போல இருந்ததுன்னா ஏன் பாதம் சிந்தாமரை போல இருந்தது அப்படின்னு அடியார்கள் எல்லாரும் இவருடைய பாதத்துக்கு புஷ்பங்கள் அள்ளி அள்ளி போட்ட உடனே அந்த பூவினுடைய பாரம் தாங்க முடியாத ஒரு காலெல்லாம் சிவந்து போயிட்டான். அதனால சிந்தாமரை போல இருக்கு மென்மையான பாதம். இந்த பூ பாரம் கூட தாங்க முடியாத பூபாரத்தையே தாங்கக்கூடிய அந்த விநாயக பெருமானுக்கு பூ பாரம் தாங்க முடியலையா. அதனால பாதம் சிவந்து போச்சு. அது தாமரை மலர் போல மெல்லியதாக இருக்கு. அதோட காலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்புகள் இருக்க 2 காலையும் அதுல சின்ன சின்ன மணிகள்லாம் வச்சிருக்கா. அது கிளி சத்தம் போடுறது. அது எப்படி இருக்குன்னா வேதத்தை சொல்லி பல இசை பாட, நல்ல அழகான இசையை பாடுற மாதிரி. விநாயக பெருமானுக்கு இசை என்ன கேட்கணுமா? எல்லாருமே கச்சேரியில கூட என்ன பண்றா, முதல் சாங் விநாயகர் மேலதான் ஆரம்பிப்பா. இல்லைன்னா ஒரு வர்ணத்தை பாடிட்டு அடுத்தது கீர்த்தனைங்கிற முறையில ஆரம்பிக்கச்சு விநாயகர் மேல ஆரம்பிச்சுதான் பாடுவா. விநாயகர் மேல கிட்டத்தட்ட நிறைய 20 பாடலுக்கு மேல நமக்கு தெரிஞ்சே இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு 20 பாடல். என்ன எல்லாரும் கச்சேரியில முதல்ல விநாயகர் தான் பாடுற, துதி பாடிதான் மேல போறா. அப்படிங்கிறதுனால இந்த விநாயகர் பத்தி துதி பாடுறான்றது நமக்கே தெரியும். நிறைய பாடல்கள் புல் பாடல்கள் தெரியலனாலும் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு பல்லவி அனுபல்லவி வரைக்குமா தெரியும். அந்த பிள்ளையார் இப்ப என்ன பண்றாருன்னா பொன் அரை ஞானம். இந்த காலில இருந்து கொஞ்சம் அப்படி மேல வந்தார். அந்த காலில் சிலம்பெல்லாம் இருக்கு. இடுப்புல பொன் அரைஞான். அரைஞான் இந்த அரணா கயிறுன்னு சொல்ற மாதிரி நம்மெல்லாம் இந்த கருப்பா ஒரு கயிறை வந்து அந்த குழந்தைகளுக்கு கட்டுவா. சின்ன குழந்தைக்கு அது இந்த ஒரு 10-15 நாள் ஆனோடனே கயிறை கட்ட ஆரம்பிச்சுடுவா. அதுக்கு அந்த புண்ணியவாசனம் ஆன உடனே அந்த கயிறை கட்ட ஆரம்பிச்சுடுவா. கருப்பு கயிறு. அதுக்கு 2 காரணம் என்னன்னா அந்த கயிற்றுலதான் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு இந்த வஸ்திரம் கட்டுவா. அங்க வஸ்திரம் மாதிரி ஒரு சின்னதா ஒரு வஸ்திரத்தை ஒன்று கட்டுவா. இல்ல அப்படின்னு சொன்னாக்க அதுல வந்து அதுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு ரட்சை. அந்த கருப்பு கயிறு அது ஒரு தாயத்து வேற இருக்கும்.
சில பேர் ஒரு தாயத்து வேற கட்டியிருப்பா. அந்த தாயத்து என்னன்னா தொப்புள் கொடியில இருந்து அந்த ஒரு கடைசி ஒரு சின்ன பிட்டு காஞ்சி விழும் 10-15 நாள் கழிச்சு. அதை உள்ளுக்குள்ள அடைச்சு அதை இடுப்புல கட்டியிருப்பா அருணாக்கேர்ல. இதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டாக்க, திருமூல ஒரு இடத்த சொல்றாரு, அது எங்க பாட்டு ஞாபகம் இல்ல. இந்த அருணா அந்த அந்த கொடி தொப்புள் கொடியில இருந்து எடுத்த அந்த சின்ன பிட்டு இருக்கு இல்லையா, ஒரு 2 இன்ச் ஏதோ இருக்கும். அந்த பிட்டு காய 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 அது தூள் தூளா ஆயிடுமா. இந்த டப்பாக்குள்ள வெள்ளியில தாயத்துக்குள்ள அடைச்சிருக்கிறதுக்கு அது பொடியா உள்ள இருக்கும். அதுக்கு என்ன பிரயோஜனம்னா, எப்பவாவது ஒரு காலகட்டத்துல அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில ஒரு தீராத வியாதி வந்ததுன்னா, அந்த தாயத்துக்குள்ள இருக்கிற பொடியை எடுத்து கரைச்சி பால்ல கரைச்சி அந்த குழந்தை கொடுத்தா வியாதி எல்லாம் போயிடுமா. இந்த கொடிங்கிறதுனுடைய எதுல இருந்து வந்ததுன்னா, அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கு உள்ள லிங்க் தானே இந்த தொப்புள் கொடிங்கிறது. இவெல்லாம் இந்த தொப்புள் கொடி வரவுன்னா சில பேர் சொல்றாரு, அதெல்லாம் வேற அபத்தம். இது தொப்புள் கொடியை வரவுங்கிறது அம்மாக்கும் குழந்தைக்கும் மட்டும்தான் தொப்புள் கொடி வரவு. ஏன்னா அவளுடைய கொடியில இருந்து வந்த குழந்தை, அதுக்கு ரத்தமும் சரி, ஆகாரமும் சரி, சுவாசமும் சரி அந்த வழியா தான் நடந்தது. அதனுடைய ஒரு பிட்டு கட் பண்ணி எடுக்கும்போது ஒரு பிட்டு அப்படியே தொப்புள்ளே இருக்கும், அது காஞ்சி வருது இல்லையா. அது அம்மாவுடைய சுத்த அம்சமா. இது அந்த குழந்தைக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது அவளுக்கே அறியாத இந்த பொடியை கலந்து கொடுக்கும்போது குழந்தையோட வியாதியை தீர்த்துருமா. அது எதனால தீர்க்கிறதுன்னா, அம்மாவுக்கு குழந்தை மேல இருக்கக்கூடிய பற்றுனாலையும் கருணையினாலையும் ஒரு கேர் அண்ட் கன்சர்ன் சொல்லி, அதனால இது தீர்ந்து போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு சயின்ஸ்ல அந்த அம்பிளிக்கல் கார்ட் பிளட் சேவிங்னுட்டு ஒரு பெரிய இது இருக்கு சயின்ஸில். ஸோ அந்த அம்பிளிக்கல் கார்டில் இருக்கிற பிளட்டை ஒரு பேங்க், இப்போ நம்ம பிளட் பேங்க் இருக்கிற மாதிரி அந்த கார்டை சேவ் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் இருக்கா. அதை வச்சுண்டு இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் தே யூஸ் தட். இல்லையா, அதுக்குதான் நான் சொன்னேன், ஒரு தீராத வியாதி, தவிர்க்க முடியாத ஒரு பெரிய வியாதி வரும்போது இது உபயோகப்படுதுன்னு அதுக்குதான் சொன்னேன். இது சயின்ஸ் சொல்லிட்டு அவெல்லாம் சொன்னா நம்ம ஒத்துக்கிறோம். நம்ம மூதாதையர்கள்லாம் ரிஷிகள்லாம் முனிவர்கள்லாம் பெரிய பாட்டிகள்லாம், எனக்கு தெரிஞ்சு சில பாட்டிகள்லாம் கை வைத்தியம்னு பண்ணுவா. அந்த காலத்துல பிரசவத்துக்கு எல்லாம் கூட வெளியில யாரும் கிடையாது, யாரோ மருத்துவ வச்சுன்னு ஒத்திருப்பா. அவ என்ன பெரிய மெடிக்கல் காலேஜ்ல MD MS படிச்சுட்டு வந்தா. அவளுடைய ஹெல்ப்பை வச்சிருந்த குழந்தை அவ பார்க்கும் போதே அம்மாவுடைய நாடியை பிடிச்சு பாட்டி சொல்லிவிடுவாராம், பேத்தியோட நாடியை பார்த்துட்டு, நாளைக்கு ஒரு 8 நாள் 9 நாளைக்கு சூரியோதயத்துல இருந்து பிறந்தோம். அப்பெல்லாம் மணி எல்லாம் கிடையாது இல்லையா. அப்பெல்லாம் இத்தனை நாழிகை, சூரியோதயத்துல இருந்து இத்தனை நாழிகை அப்படின்னு தான் கணக்கு பண்ணிப்பா. இத்தனை நாளைக்கு அந்த குழந்தை பிறக்கும். அதோடு இல்லாத நாடி துடிப்புல இருந்து ஆண் குழந்தையா பிறக்குமா பெண் குழந்தையா பிறக்குமா, ஒற்றையா இருக்கா ரெட்டையா இருக்கா, ஒன்னு ஆணா பெண்ணா, இல்ல ரெண்டும் பெண்ணா ரெண்டும் ஆணா, இத்தனையா பார்த்து சொல்லிடுவா. அவ எங்க போய் படிச்சுட்டு வந்தா? அவளுக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷன், ஒரு ஞானம் அது அவளுக்கு இருக்காது. ஒரு காலகட்டத்துக்கு எது தேவையோ பகவான் அதை கொடுத்துடுவான். சயின்ஸ்ல இப்படி மாறிட்டே வரும்போது புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறா. இவாளும் கண்டுபிடிக்க புதுசா வியாதிகளும் புதுசா இருக்கு. இது என்னன்னு தெரியல, புதுசா என்னன்னு தெரியல, அதுக்கு என்ன மருந்து கொடுக்கறதுன்னு அதுக்கு ஒரு ஆராய்ச்சி. இதே பாட்டி எல்லாம் நாடி பிடிச்சு பார்த்து ஒருத்தர் உடம்பு சரியால படுத்துட்டு இருக்காருன்னா அவனுக்கு என்ன வியாதின்னு சொல்லுவா, இவருக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு சொல்லுவார். பெரியவாவோட சொல்லுவா, ஒரு பாட்டி ராமநாமத்தை ஜெபிச்சு விபூதி விடுவாளா, அவளுக்கு உடம்பு சரியாயிடுமா. அப்படி ஒரு பாட்டி இருந்தாலும், அவள் பேர் கூட அவர் சின்ன வயசுல வீணா போயிட்டாருன்னு அவள் துக்கிரின்னு எல்லாரும் கூப்பிடுவாளாம். அவர் ராமஜாமம் பண்ணி ஒரு விநாயகர் கோவில்ல உட்காந்து ராமநாம ஜப்பம் பண்ணி உருவேற்றி கோடி கணக்கா ஜபம் பண்ணி அவளுக்கு ஒரு சக்தி வந்துடுச்சு. அவ விபூதி எடுத்து மந்திரிச்சு யாருக்காவது விட்டாரா அவள் குணமாயிடும். அவ பெரிய பாட்டியாகி 80 வயசு வரைக்கும் இருந்திருக்கா. அப்பவும் அந்த பாட்டிக்கு பேரு துக்கிரி பாட்டின்னு தான் பேராம். அதனால அவள் மனசு கஷ்டமே படலையாம். அந்த மாதிரி பாட்டிமார்கள் கையை பிடிச்சு பார்த்தானால இவர் இத்தனை நாள் இருப்பார், இத்தனை நேரம் இருப்பார் அப்படின்னு கரெக்டா சொல்லிடுவாளாம். இது நாளைக்கு தாண்டாது, நாளைக்கு தாண்டாது, சாயங்காலம் ஆயிடும் அப்படி ரொம்ப அவ்வளவு கரெக்டா துல்லியமா எப்படி சொல்ல முடியாது அவளை. அந்த நாடி இவ்வளவு துடிக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. ஒரு நிமிஷம்ங்கிறது 60ங்கிற எண்றதுலயே 60 கரெக்டா பண்ணிடும். 1 2 3 4 அப்படின்னு 60 போது கரெக்டா ஒரு நிமிஷம் ஆயிருக்கும். அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு இத்தனை நாள் இருப்பா, இத்தனை நேரம் இருப்பா, இத்தனை மணி ஆகும், உச்சியில கிளம்பிடுவா, இல்ல அதிகாலையில கிளம்பிடுவா, சாயங்காலத்துல கிளம்பிடுவான்னு அவ அவ்வளவு அழகா சொல்லுவா இல்லையா. இப்படி இந்த இடுப்புல அரைஞான் பத்தி நம்ம சொல்ல வந்தோம். அந்த அரைஞான் கயிற்றுல இந்த தாயத்துன்னு ஒண்ணு கட்டியிருப்பான்றதுன்னா, தாயத்துன்னா நமக்கு ரட்சைன்னு அர்த்தம். நம்மள தாய் அற்று, இந்த தாயை அற்று தாய் இல்லாத இருக்கும் போது அந்த தாயிலிருந்து அறுத்த அந்த இது இருக்கு இல்லையா, தொப்புள் கொடி இருக்கா, அது அந்த தாயத்துக்குள்ள இருக்காங்க, அதுதான் தாயத்துன்னு பேரு.
அது தாயினுடைய வடிவாக அது அங்க உள்ள இருந்து இவனை காப்பாத்துறது அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவா. பயப்படவே பயப்படாதீங்க, இந்த தாயத்தை கையில கட்டிங்க எல்லாம் அம்மா நன்னா நடக்கும்னா. எனக்கு இது ஒரு சின்ன நிகழ்ச்சி ஞாபகம் வருது. நான் நினைக்கிறது ஒரு நாள் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கு. ஒரு சின்ன குழந்தை கபாலீஸ்வர் கோவில் வாசல்ல திருவிழா நடக்கும்போது நாங்களும் பிற்காவது அமெரிக்கால இருந்து வந்திருக்கு அந்த குழந்தை. அவன் மாமா அழைச்சுன்னு வந்திருக்க எல்லாத்தையும் காமிக்கிறதுக்கு. அங்க ஒருத்தர் என்ன பண்றான்னா தாயத்து விற்கிறான். வித்து இது எல்லாரும் வாங்கி கையில கட்டிங்க, 50 ரூபாய் தான். ஒரு தாயத்தை கட்டின்றாலும் உங்களுக்கு பணம் நிறைய பெருகும், நீங்க கார் வாங்குவேன், வீடு வாங்குவேன், பதவி கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகும் எல்லாம் சொல்றான். இந்த குழந்தை வாட் இஸ் தி சே அப்படின்னு கேட்கறது. அவன் மாமா அதுக்கு விளக்கமா சொல்றாரு. அப்ப சொல்றது அவன்கிட்ட சொல்லு, எனக்கு அவனோட லாங்குவேஜ் புரியல, அவன்கிட்ட சொல்லி இந்த கையில ஒண்ணு அந்த கையில ஒண்ணு அந்த தாயத்தை கட்டிக்க சொல்ல. அவன் இந்த வெயில உட்காந்து இதெல்லாம் விற்க வேண்டாமே, அவனுக்கு எல்லாம் கிடைச்சிடுமேங்கிறதான் அந்த குழந்தை. அது மாதிரி எனக்கு அந்த ஞாபகம் அந்த தாயத்தினோட அந்த நிகழ்ச்சி என்னைக்குமே மறக்க முடியாத சில நிகழ்வுகள் அது. இப்ப பொன் அரை ஞானம், நாமெல்லாம் அருணாகர் கருப்பு கையெல்லாம் கட்டிடுவோம் இல்லையா. குழந்தைக்கு ஒரு முழம் இருந்தாலே போறோம், அதை கட்டினாலே அதுல அரை ஜான் மிச்சம் இருக்கும். இவர் என்ன கட்டிட்டு இருக்காருன்னா பொன் இடு. அவர் எப்பேற்பட்டவர், வர பார்வதியோட பிள்ளை இல்லையோ. பார்வதி ஹிமவானோட பொண்ணு, பெரிய மகாராஜாவோட பொண்ணு. அப்படியே பணம் அப்படியே கொழிக்கிறது செல்வம். அது போற அவருக்கு லட்சுமி வேற அண்ணா ஒய்ஃபு, கேட்டா கொடுக்க மாட்டாளா, என்ன கேட்டாலும் மன்னி வர வந்தாலே பொறுமே, நாத்தனாருக்கு எல்லாமே கிடைக்குமே, அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். அதோட இது முதல் குழந்தை வேற, இது செல்ல குழந்தை விநாயகர், யானை முகத்தோட வேற இருக்கு. யானையை பார்த்தாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது பாட்டு தலையை ஆட்டின்னு நின்றுன்றதுனா வாரி கட்டிக்கணும் போல இருக்கும் இல்லையா. இதுக்கு தங்கத்திலே இடுப்புல அரைஞான் கட்டி வச்சிருக்கா அந்த பிள்ளையாருக்கு. இதோடைய வர்ணனையை பார்க்கும்போது நமக்கு இந்த பிள்ளையார் நமக்கு எப்படி தெரியும், ஒரு சின்ன குழந்தையா தான் தெரியுறார். நமக்கு பெரிய விநாயகரா நமக்கு தெரியல. இவருடைய இதை வர்ணனையை பார்த்துன்னு வந்துட்டே இருக்கும்போது அது குட்டி குட்டி குழந்தையாதான் இருக்கு. நம்ம சொன்னதெல்லாம் கேட்கக்கூடிய சமத்தான குழந்தையாதான் அந்த பிள்ளையா இருக்கு. அதுல ஒரு சௌரியம் கூட இருக்கு. ரொம்ப பெரிய விநாயகரா நம்ம பார்த்தோன்னா சில சமயம் அது என்ன பண்ணும் நமக்கு தெரியாது. அது குட்டி யானையா இருந்ததுன்னா அது செல்லப்பட கொஞ்சம்லாம் அது பாட்டு சமத்தா இருக்கும். நம்ம கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கும். நான் எந்த தொந்தரவெல்லாம் பண்ணாது, முட்டாது, ஒண்ணு பண்ண மேல உரைச்சுதான் நிற்கும். ஏன்னா அம்மா மேல உரைச்சு பழக்கமோனா அது மாதிரி அப்படிதான் நிற்கும். ஆனா பெரிய யானைன்னா நம்ம கிட்ட போறதுக்கு பயப்படுறோம். அதோடு சொல்ல அந்த சின்ன குழந்தைல கொஞ்சம் போது கூட அது கொஞ்சம் விஷம் பண்ண ஆரம்பிச்சு, குட்டி யானைக்கு கொம்பு முளைச்சதோ அப்படின்னு கேட்பா பெரியவாள்லாம். அந்த குட்டி யானை குட்டிக்கு சின்னதா ஒரு கொம்பு முளைக்குமா. அப்பதான் இந்த குழந்தைகளுக்கு பல்லு முளைச்சா எல்லாரையும் கடிக்கிறது இல்லையா, தூக்கி வச்சோம்னா இடுப்புல கடிக்கும், அதே மாதிரி ஷோல்டர்ல கடிக்கும். அதே மாதிரி இந்த சின்ன கொம்பு வந்த உடனே அந்த குட்டி யானை பண்ணுவோம், வரவாள்லாம் முட்டணும்னு தோணுமா அதுக்கு. அது வரைக்கும் நம்ம அதுக்கிட்ட பயம் இல்லாத போகலாம். இது ஒரு சின்ன யானை குட்டியா பாக்குறான் அவையாரும் பாக்குறா. இடுப்புல என்ன கட்டிட்டு இருக்கா, அரைஞான் கட்டிட்டு இருக்கா. அது அரைஞான் தெரியுது. அதுக்கு கீழே என்னன்னு கட்டிட்டு இருக்கான்னா இடையில பூந்துகில் ஆடையும் அப்படிங்கிற பூந்துகில் ஆடைன்னா பூ போல மெல்லியதாக இருக்கக்கூடிய வளவளன்னு இருக்கக்கூடிய துகில் ஆடை. துகில்னா பட்டு. நம்ம எங்க அந்த துகில்ங்கிற வார்த்தை எங்க கேள்விப்பட்டு இருக்கோம்? ஞாபகம் வருதா? ஏதாவது ஞாபகம் வருதா? இல்ல இல்ல. திரௌபதி வஸ்திராபரணம் அதுல துகில் உரிதல் அப்படின்னு துச்சாசனன் துகில் உரியும் படலம் அப்படின்னு கேட்டிருப்போம் இல்லையா. துகில்னா பட்டு ஆடை, அங்க ஆடை மேலாடை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இங்க பூத்துகில் ஆடையும், அதாவது பூ போல மெல்லிய வளவளவழ இருக்கக்கூடிய பட்டு. இப்ப நமக்கு கிடைக்கிற பட்டே ஒவ்வொன்று இருக்க, பகவானுக்கு கிடைக்கிற பட்டு எப்படி இருக்கும், அது உலகத்திலே கிடைக்காத ஒரு அதிசயமான பட்டு தான் அவர் கட்டின்னு இருப்பார் இல்லையா, பெரிய பிள்ளை இல்லையா. அதனால ரொம்ப அழகான பட்டு ஆடையெல்லாம் கட்டின்னு இருக்கார். அவர் மாமா மஞ்சள் கலர்ல பட்டாடை கட்டின்னு இருக்கா, லட்சுமி சிவப்பான பட்டாடை கட்டின்னு இருக்கா. அம்பாள் என்ன சின்னஞ்சிறிய மருங்கினில் செய்யப்பட்டும் அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்ற மாதிரி சாத்திய செய்யப்பட்டும் சின்னஞ்சிறு மருங்கு. அவருடைய இடுப்பு மெல்லிதா இருக்கான், கொடி போல மெல்லிதா இருக்க, தட்டில் லத்தான்னு சொல்லி அதுல செக்கச்சவேல்னு ஒரு புடவை கட்டிட்டு இருக்காரு. அபிராமி படத்தெல்லாம் பார்த்தாக்க நிறைய பச்சை புடவை கட்டிட்டு இருக்க மாதிரி நிறைய படம்லாம் வரும். பெரியவா ஒரு தடவை பார்த்துட்டு சொன்னாங்க, அபிராமிக்கு சிவப்பு பட்டாடை தான் வசதி தெரியுமா. ஏன்னா லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே வருது என்னன்னா அருண கௌசும்பா இல்லையா, வஸ்திரபா சொற்கடி தட்டின்னு வருது. சிவந்தான் தான் அவரும் சொல்லியிருக்காரு. அபிராமி செக்க என்ன சின்னஞ்சிறிய மருங்கின சாத்திய செய்யப்பட்டு
பட்டுன்னா 2 இடத்துல சொல்றாரு அந்த மாதிரி. அதாவது அம்பாளுக்கு சிவப்பு தான் வந்து ஏன்னா அவ பச்சை நிறமா இருக்கா, அவளுக்கு சிவப்பான ஆடையை போட்டாதான் கான்ட்ராஸ்ட் இருக்கும், தெரியும், முகம் தெரியும். அதுவும் சிவப்பு இதுவும் சிவப்புன்னு வித்தியாசமே தெரியாது அப்படின்னு பெரிய ஒருத்தர் சொல்லியிருக்கா. இங்க இவர் வந்து இடையில என்ன பண்றது, இவருடைய இடுப்புல வந்து அழகிய பட்டாடை இருக்கு, வண்ண மருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப. அந்த இடுப்புல அழகா அந்த அவருக்கும் சின்ன இடைங்கிறான். யானை முகம் வேணா பெருசா இருக்கலாமான்னு, இந்த குழந்தையோட உடம்பு அந்த யானை பெருசா இருக்குமோ, இருக்காது. இது வந்து சின்னதா தான் இருக்கு. அந்த சின்னஞ்சிறிய மருங்குன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும், இது குழந்தை விநாயகர் தான் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா. அப்படி இடுப்புல அப்படியே தூக்கி மேல தூக்கி கொஞ்சற மாதிரி இந்த யானை குட்டியை தூக்கி கொஞ்சலாம் இல்லையா. அது ஒரு கதை ஒண்ணு பின்னாடி இருக்கு. அது சின்ன யானைக்குட்டியா இருக்கும்போது பண்ண ஒரு விஷமம் ஒன்று பின்னாடி நான் சொல்றேன். இதுலயே முடிஞ்சா வரும் தந்தா நான் அதை சொல்றேன். அதை ஞாபகப்படுத்தினா சொல்றேன். அது மகாவிஷ்ணுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு, இதுல அழகான அந்த பட்டாடை இடுப்புல வந்து அப்படியே ஒளி வீசின்னு இருக்கான். அந்த அழக அதுவும் குட்டிய அழகு, பட்டாடையும் அழகு, ரெண்டும் சேர்ந்தோட இந்த யானை குட்டி போல இருக்கக்கூடிய அந்த விநாயகர் பெருமான் ரொம்ப அழகா இருக்கான். சரி, இப்படி அழகா இருக்கா, சின்னஞ்சிறு மருங்கில் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையே என்னன்னாக்கா கான்ட்ராஸ்டா இருக்கு. சின்னஞ்சிறிய மருங்குன்னு இடுப்பு சின்னதா இருக்கு, ஆனா இந்த குழந்தைக்கு எப்படி இருக்குன்னா பேழை வயிறும்னாரு. பேழை வயிறுன்னா, பேழைன்னா பெரிய ட்ரம்னு அர்த்தம். நம்ம அதுக்கு என்ன சொல்றா, டமாரம், பேரிகை. பேரிகைன்னு ஒரு தமிழ் வார்த்தை இருக்கு இல்லையா. பேரிகை முழங்க, முழவு அதிர அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. மழவார் முழவு அதிர அப்படின்னு சொல்லி அப்பர் சாமிகளோட திருவையாரை பத்தி சொல்லும் போது ஒரு பாட்டை அதுல சொல்லியிருக்காரு. இந்த பேரிக்கையை முழங்கி அப்படியே அடிச்சுட்டே வருவாளாம். வரும்போது அங்க கீழே அப்படியே ஏதாவது நெல்லெல்லாம் பொறுக்கி தின்னு அந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணுமா, ஐயோ இடி இடிக்கிறதேன்னு குடுகுடுன்னு மரத்து மேல ஏறி நின்றுட்டு ஆகாசத்தை பார்க்குமா. மழை பெய்யுமோ, மேகம்லாம் வந்திருக்கோ, கார்முகில் வந்திருக்கோன்னு சொல்லி பார்க்குமா. அது சிலமந்தி அலமந்த முகில் பார்க்கும் திருவையாரே என்பர். மழவார் இது அதிர முழவு அதிர சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரம். இந்த குரங்கெல்லாம் குடுகுடுன்னு மரத்து மேல ஏறிண்டு ஆகாசத்தை பார்த்து அந்த முகிலை பார்த்து மழை பெய்யுமா இடி இடிக்கிறதா அப்படின்னு பாக்குறதா இந்த முழவு அதிரத்தை பார்த்து. இந்த முழவு போல பெரிய பேழை போல இருக்கக்கூடிய ஒரு வயிறு இருக்கு. இது கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணி பார்க்க நம்மளால கற்பனைக்கு வருதானே, வரல, ஒட்ட மாட்டேங்கிறது இல்ல. இடுப்பு சின்னதா இருக்குங்க, வயிறு மாத்திரம் பெருசா இருக்குங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, அவருக்கு இருக்கலாம், பகவான் அவர் எப்படி வேணாலும் இருப்பார் இல்லையா. அதனால இவரு பேழை வயிறு, உலகத்தையே ஏண்டா பேழை வயிறுன்னு ஆகும். இன்னும் இந்த மாதிரி சொல்லிட்டாலே அவ ஏதாவது சொன்னா அதெல்லாம் ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா. காரணம் இல்லாத பெரியவாள்லாம் மகான்கள்லாம் எந்த ஒரு வார்த்தையும் தப்பா சொல்லவே மாட்டா. இந்த ஆசீர்வாதம் பண்றதுக்கு அந்த காலத்துல ஒரு பெரியவாள்லாம் பண்ணும்போது, உன்னோட பொட்டு அழியறது, உங்க வீட்டு வாச கோலம்லாம் அழியறது அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ இந்த விழா போயிடணும்னு அர்த்தம் இல்லையா. வாசல்ல கோலத்தெல்லாம் அழிக்கணும்னா ஆத்துல சின்ன குட்டி பாப்பா இருந்ததுன்னா ஒரு 6 மாசம் 8 மாசத்துல தவிழ ஆரம்பிக்கும். தவிர்த்து வாசல் நடையெல்லாம் வந்து அங்க இருக்கிற கோலத்தெல்லாம் அழிக்கும். அப்புறம் எடுத்து தூக்கி வச்சிருந்தா எல்லாரையும் பார்த்தா எல்லாருடைய நெத்தியில் இருக்கிற பொட்டையும் தன்னுடைய ஆள்காட்டி வரலாத கிள்ளி எடுக்கும். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு சீக்கிரமாவே ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றது அர்த்தம். இது வந்து ஒரு நிந்த பண்ற மாதிரி இருக்கும். அதுலயே ஒரு ஸ்ருதின்னு சொல்லுவா இல்லையா, பகவானை நிந்த பண்ற மாதிரி பண்ணி, அப்பா அவங்ககிட்ட நீ ஒண்ணுமே இல்லாத பரமேஸ்வரனை பார்த்து சொல்றா இல்லையா, நீ பெரிய ராஜா விட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் நீ ஓடு எடுத்துன்னு பிச்சை எடுத்துன்னு கேப்பா, நீ பட்டாடை எல்லாம் கட்டிக்கலாமே, ஹேமவானுடைய மாப்பிள்ளை, ஆனா இடுப்புல புலி தோணும் அதுவும் கட்டி இருந்துக்கு, உடம்பெல்லாம் நல்ல நகைகள் 2 கேட்டா பார்வதி உனக்கு 2 கொடுக்க மாட்டாள, நீ உடம்பெல்லாம் வந்து பாம்பை சுத்தி இருக்கு, ஜடே அழகா இது பண்ணி கோதி விட்டுருந்தேன்னா உன்னுடைய மர்மா மச்சனன் மாதிரி அழகான கூந்தலோட இருக்கலாமே, இதே ஜடாமுடியோட நிக்கிற தபஸ்வி மாதிரி அப்படின்லாம் கிண்டலா சொல்றா இல்லையா. என்னடா உங்ககிட்ட ஏன் ஒண்ணும் இல்லை என்னத்துக்கு ஒரு புலவர் சொன்ன, நீதான் எல்லாத்தையும் பக்தர்களுக்கு கொடுத்துட்டியே, அதனால அவ வேண்டான்னு சொன்னதெல்லாம் நீ வச்சுட்டு இருக்க. அது மாதிரி பகவான் வந்து எப்படி இருப்பார், எப்படி வேணாலும் இருப்பார். அவர் தங்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு தான் ஒண்ணும் இல்லாத இருப்பார். அது மாதிரி கற்பனைக்கு அப்பாற்பட்டவரா பகவான் இருப்பார்னால இவரும் சின்ன மருங்கள் சிறிய இடுப்பாவும் உடம்பு பெருசா இருக்கு. அந்த வயது பெருசா இருக்குன்னா வயிற்றுக்குள்ள அண்ட சராச்சரங்கள் முழுக்க இருக்கான். அண்ட சராச்சரங்களையும் தன் வயிற்றுக்குள்ள அடக்கி கொண்டு இருக்கக்கூடியவர்னா அதை ரட்சணை பண்ற காப்பாத்துற. அவருக்கு பேரு என்ன, விக்னநாசகன், விநாயகர் இல்லையா. விநாயகர்னா அதுக்கு என்ன அர்த்தம், விநாயகருக்கு சம்ஸ்கிருதத்துல நாயகன் இல்லாதன்னு எடுத்துப்போம். அதாவது
ரெண்டு விதமா வந்து நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம். நெகட்டிவாவும் பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம். விசேஷேன நாயகா, எல்லாரையும் லீட் பண்றவர். ஆமா, தமிழ் அப்படிதான் அதை எடுத்துக்கிறார். ஏன்னா நாயக்கன்னா தலைவன், விசேஷமாக விளக்கக்கூடிய நாயக்கனா இருக்கிறதுனால விநாயகர், விநாசகர் அப்படின்னு கூட இல்ல, விக்ன விநாசகர். அது என்னது? விசேஷமாக நாசம் செய்வார், ஒட்டு மொத்தமா தொலைச்சு எடுத்து திருப்பி வராது, திருப்பி வர முடியாது. இருக்கும் இல்லையா ஒரு ஸ்லோகத்துல, அப்படின்னா மிச்ச மீதி இல்லாத நம்முடைய அயர்வெல்லாம் எடுத்துடுற அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்லோகத்தை, சரஸ்வதி ஸ்லோகம் நினைக்கிறேன். யா பிரம்மா சுதத் பிருத்திவி பிரபர்த்திபிஹி தேவை சதா பூஜிதா பூஜிதா சரஸ்வதி பகவதி நிசேஷ ஞாபகம் எனக்கு கடைசியில். அப்படி இந்த விநாயகரும் தன்னுடைய வயிற்றுக்குள்ள பெரிய வயிறா, பானை வயிறா இருக்கே அப்படின்னாக்க, பானை வயிறும் பெரும்பால் கொண்டு அழகரிப்ப பேழை வயிறும்னு உலகெல்லாம் தன்னுள்ள அடக்கி வச்சிருக்கிறதுனால அவரோட வயிறு வந்து பெருசா மகோதரன் அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த மகோதரன் இன்னொருத்தர் கூட பேரு. யார் மகோதரன்? பீமனுக்கு மகோதரன் பேரு. அவனுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் போராதும், அவனுக்கு வந்து வயிறு ரொம்ப பெருசு அப்படின்பா. அதனால தானே அந்த காட்டுல அந்த பக்காசுரன்னா ஒருத்தனை சாகடிக்கிறதுக்காக அந்த ஒரு கிராமத்துல போயிட்டு இருக்கும் போது இல்ல, வண்டியில எல்லாத்தையும் ஏற்று ஒரு வீட்டுல ஒரு நாள் ஒருத்தர் அனுப்பணும் அவனுக்கு ஆகாரமா அந்த சொல்லிட்டு, இங்கதான் இருக்கு இந்த கர்நாடகால ஒரு கைவாரான்னு ஒரு இடம், அந்த இடத்துல தான் இது நடந்தா சொல்லுவா. அங்க பஞ்சபாண்டவர்கள் அத்தனை பேரும் ஸ்தாபிச்ச பஞ்சலிங்கம் ஒரே காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய 5 கோவில்கள் தான் அங்க இருக்கும். அங்க பெரிய மலை இருக்கு, அந்த மலை மேலதான் பகாசுரன் இருந்ததாக சொல்லுவா. அங்கதான் இவன் வண்டியெல்லாம் ஓட்டின்னு போய் அங்க அந்த ராட்சசன் இதெல்லாம் இவன் சாப்பிட்டுட்டு, ராட்சசன் வரும்போது ஒண்ணும் இல்லாதனால அவனோட சண்டை போட்டு அவனை அடிச்சு உடம்பு ஒண்ணும் இல்லாத பண்ணி அவனை மேல அனுப்பிச்சு விடுறான்னு சொல்லுவா. பட் இன்னைக்கு அவன் என்ன சொல்றான்னா, ஏதோ ஒரு பர்டிகுலர் நாள், வருஷத்துல ஒரு நாள், அந்த ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவானா, நிறைய அண்டாவா சாதம்லாம் வடிச்சு அதுக்கு வேண்டிய இதெல்லாம் வியஞ்சனங்கள்லாம் போட்டு அந்த மூட்டையா கட்டி ஒரு பலசாலியான ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு நிறுத்தி வச்சு அவனை கண்ணை கட்டிவிட்டு இந்த மூட்டையை எடுத்து முன்பக்கத்துல வச்சு அதை எடுத்து மேல தூக்கி போடுன்னு சொல்லலாம். அவன் எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் தூக்கி போடும், நல்ல 10-15 அடி மேல உயரத்துக்கு போற மாதிரி அந்த மூட்டையை தூக்கி போடுவானாம். ஆனா எல்லாரும் சொல்றாரு, நான் போய் பார்க்கல, ஆனா இது வந்து சொல்றதுதான் என்னன்னாக்கா, அந்த மூட்டை கீழே வராதான், அதுல இருந்து ஒரு பருக்க கூட கீழே விழாதான். இவளோட ஐதீகம் என்னன்னா, இன்னைக்கு அந்த பகாசுரன் வந்து சூக்ஷ்ம ரூபத்துல அங்க இருந்துட்டு பீமன் கொடுத்த வாக்குப்படி நீ ஒன்னும் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, இந்த ஊர் ஜனங்கள் வந்து ஒரு நாளும் உனக்கு அந்த பர்டிகுலர் நாள், வருஷத்துக்கு ஒரு நாள், அந்த நாள்ல உனக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆகாரங்கள்லாம் உனக்கு வடிச்சு போட்டு உனக்கு வந்து மேல தூக்கி போடுவா, நீ மேல இருந்து எடுத்துன்னு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்றதாக ஒரு கதை ஒண்ணு உண்டு. அது இன்னைக்கு நடக்கிறதுங்கிற அது இருக்கலாம், நம்புறவாளுக்கு. அது இந்த யானைக்குட்டிக்கு இவ்வளவு வயிறு இருக்கு, அண்ட சராசரங்கள்லாம் உள்ள இருக்கு, மகோதரம் அப்படின்னு சொன்னோம் நம்ம. மகோதரத்தோட அந்த யானைக்குட்டிக்கு கொம்பு முளைச்சிருக்கு. அப்போ அது இப்ப என்ன ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா, சின்ன குட்டியில இருந்து கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டு 10-12 வயசு யானை குட்டி மேலே ஆயிட்டு போடுறது. பெரும்பாரக்கோடும்னு கொம்பு, கோடுன்னா கொம்பு, அதுக்கு கொம்பே ஆயுதமா இருக்கு. அதனால அந்த தன்னுடைய கொம்பை முடிச்சுதானே அவர் வந்து எழுதினார் இல்லையா, மகாபாரதம் எழுதுறதுக்கும் இந்த வரத கொம்பை முடிச்சுதான் எழுதினார் இல்லையா. அதே கொம்பை வச்சுதான் ஏதோ ஒரு அசுரனை கூட கொண்டான்னு சொல்லுவாரு. கை உடச்சாச்சு, திருப்பி ஒட்டிக்கல, அது கையிலேயே வச்சுட்டு இருக்காரு அவர். அதை வச்சுன்னு ஒரு அசுரனை கூட சம்ஹாரம் பண்ணாங்க. அது பெரும்பார கோடு, சாதாரண கோடுன்னா சாதாரண யானைக்கு ஒரு கொம்பு துண்டு இருக்கும், ஒரு அடிக்கு இருக்கும். ரொம்ப பெருசாச்சுன்னா 20-25 வருஷம் 30 வயசு ஆன யானைக்கு வேணா வந்து 2 அடி 3 அடிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய தந்தம். ஆமா, கொம்புன்னு சொன்னாக்க பெரும்பால கோடுங்கிறது ஆயுதம்னு சொல்லலாம், கொம்புன்னு சொல்லலாம். தந்தம்னா நம்ம சொல்றோம், தந்தம்னா வந்து சம்ஸ்கிருதத்துல அதுக்கு பல்லுன்னு சொல்லி பேர் இல்லையா, தந்தான்னு பல்லு இல்லையா. ஆனா இங்க தமிழ்ல வந்து தந்தம்னா சம்ஸ்கிருதத்துலயும் இதுதானே, கொம்பு தானே? இல்ல, கொம்பு கிடையாது, அந்த டஸ்க் தான் சொல்றோம். அதான் சொல்றது. அது வந்து தந்தம்னா நம்ம பல்லுன்னு சொல்றோம், அது மிஸ்நாமரா இருக்கலாம். ஆனா ஏக தந்தம் உபாஸ்மகன்னு சொல்றது அது ஒரு கொம்புன்னு தானே அர்த்தம் ஆகுது இல்லையா. தந்தம்னா கொம்புன்னு தானே அர்த்தம் ஆகுது. இவரோட கொம்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப பலம் பொருந்தியதா இருக்கான்.
ரொம்ப பலம். ஏன்னா அதுல ஒன்ன வச்சு பாரதம் முழுக்க எழுதணும்னா அதுக்கு எவ்வளவு வலிமை இருக்கணும். இல்ல ஒரு ராட்சசனையே அதை வச்சுன்னு வதம் பண்ண ஆயுதமா யூஸ் பண்ணினா அது எத்தனை பலம் உயர்ந்ததா இருக்கும். இப்படி வலிமை வாய்ந்த பலம் நிறைந்த அந்த கொம்பு, அது முகத்துல அப்படி ஒரு கொம்பு இருக்கு, பெரும் பாரக்கூடும். அப்புறம் வேத முகமும் விலங்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல வேணியும் 4 வாயும் 4 புயமும் 3 கண்ணும் மும்மத சுவடும் 2 செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழ் ஒளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் ஈன்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகனா. இது வரைக்கும் அந்த 20 லைன் 15 லைனையும் பார்த்தாக்க அதனுடைய வர்ணனையாவே இருக்கு. அடுத்தது என்ன சொல்ல போறான, வேழ முகமும். இது வரைக்கும் யானை முகம்னு சொல்லல. என்ன சொல்லியிருந்தா பெரிய வயிறு இருக்கு அப்படின்னு சொன்னா, கொம்பு முளைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, கொம்பு முளைச்சிருக்குன்னா யாருக்கு நம்ம கூட சொல்லுவோம்ல, என்ன பெரிய என்ன கொம்பா முளைச்சிருக்கு அவருக்கு, அவரை தூக்கி தலையில வச்சு ஆடுறேன்னு. அதனால கொம்பு முளைச்ச ஒரே கடவுள் யாரு, நம்ம விநாயகர் தான். விநாயகருக்கு மட்டும் தான் கொம்பு, வேற யாருக்கும் கிடையாது இல்லையா. ஆனா இதுக்கு உண்டு. வராக அவதாரத்தை ஸ்வேதவராக மூர்த்தியாக பெருமாள் வந்து இவனோட சண்டை போடல, இரண்யாட்சனோட சண்டை போடும்போது அவருக்கு தெத்தி பல்லுன்னு ஒண்ணு வெளியில ஒரு கொம்பு மாதிரி ஒண்ணு, ஒரு சந்திரகலை மாதிரி ஒரு கொம்பு இருக்கிறதா அந்த பன்றியை காமிச்சிருப்பா, வராகத்தை காமிச்சிருப்பா. அது மேலதான் அவனோட சண்டை போட பூமாதேவியை தூக்கி அது மேல வச்சிருந்தா எடுத்துட்டு வந்தார் கடலுக்குள்ள இருந்தேன்னு ஒரு கதை இருக்கு. தசாவதாரத்துல அது வரும் இல்லையா, மச்ச கூர்ம வராகஸ்ட, அந்த வராகத்தினுடைய இதெல்லாம் வரும். இவர் வந்து வேழ முகம்னு இந்த இடத்துல தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நான் யாரை பத்தி சொல்றேன் தெரியுமா, இத்தனையும் வேழ முகமும். அவனுக்கு வந்து யானையினுடைய முகம் இருக்கு. இந்த யானையினுடைய முகம் எப்படி வந்து நமக்கு கதை தெரியும் இல்லையா. பார்வதி குளிக்க போகும்போது மேல பூசின்னு இருக்கக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள்லாம் திரட்டி ஒரு பிள்ளையாக பிடிச்சு வச்சாலும் அதுக்கு உசுரை கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அவர் சக்தி அவ என்னாலும் பண்ண முடியலையா, உசுரை கொடுத்து அது ஒரு சிப்பாய மாதிரி வாசல் நிக்க வச்சிருந்தா யார் வந்தாலும் உள்ள விடாதுன்னு. அப்ப பார்த்த பரமேஸ்வரன் வந்தார். வந்தோடனே யார் யாருன்னு கேட்டுருந்தாரு. அவர் என்ன தெரியல அவனுக்கு, எனக்கு உனக்கு முன்ன பண்ண நான் பார்த்ததே கிடையாது, நீ யாருன்னு தெரியாது, அம்மா ஸ்நானத்துக்கு போயிருக்கா, யாரையும் உள்ள விட வேணாம்னு சொல்றா, அவ பர்மிஷன் இல்லாத நான் யாரையும் உள்ள விட மாட்டேன். 2 பேருக்கும் வாக்குவாதம் முத்தி சண்டையாட்டு. சண்டை வந்தோடனே என்ன பட்டு இது தும்பிகை இது வந்து முடியவே முடியாது போன்னு தள்ளி விட்டு பரமேஸ்வரனை. இது சின்ன ஒரு சிப்பாயா இருக்குது. அவர் பார்த்தார், உனக்கு என்ன அவ்வளவு திமிரு, என்னையே தள்ளி விடுறாருன்னு கழுத்தை விட்டுட்டார். கழுத்தை விட்டோன்னு விரும்பம் நிற்கிறது. அதுக்குள்ள பார்த்து குளிச்சு வந்துடா. பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. உடனே நான் என்னுடைய பிள்ளையம்மா, நான் அவனை படைச்சு வச்சிருக்கேன், யாரும் வராத பண்றதுக்காக, நீங்க இப்ப வருவேன்னு அவனுக்கு தெரியாது, அவனை போய் இப்படி பண்ணிட்டே, உனக்கு எனக்கும் வரவே கிடையாது, போ, அந்த குழந்தைய நீ வந்து மறுபடியும் உயிரோட கொடுத்தாதான் நான் உன்னோட வந்து நான் திருப்பி வருவேன்னு விடுறா, நீ என்னோட பேசவே வேண்டாம் போன்னு விடுறாவோ. அப்போ சுவாமி என்ன சொல்றாரு, வேற வழியில ஒய்ஃப் கேட்டா கொடுத்துதானே ஆகணும் இல்லையா. லைஃபோட வந்து நீ வேற எந்த விதத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. 2 ஒருத்தர் ரகசியம் சொல்றாரு. இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் a very beautiful smooth sailing life with your wife, 2 தான், சரி சாரி, 2 சொன்னா போருமா. அவன் என்ன சொன்னாலும் சரி 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 சரி, இது எத்தனை சரி வருது இல்ல, அந்த சரின்னு சொன்னா ஒரு இது. ஸோ யூ வில் ஹேவ் a happy life. சரி ஏதாச்சும் தப்பு வந்துடுத்து அப்படின்னா சாரிம்மா, சாரி ஒரு தடவை, 2வது சாரிம்மா, அதான் சாரி சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த சரி சாரி 2 மந்திரத்தை சொன்னாலே லைஃப் ரொம்ப சௌக்கியமா இருக்கும் அப்படின்னா. இவரும் பெருமாள் என்ன பண்ணார், இவனும் சரி அப்படின்ட்டார். அவ்வளவுதானே. உடனே கூப்பிட்டார் நந்திய, நீ போய் எங்கேயாவது வடக்க தலை வச்சிருக்கக்கூடியது யாரா இருந்தாலும் கழுத்தை வெட்டி கொண்டு இது மேல வை அப்படின்னார். அவர் ஸ்பெசிபிக்கா சொல்லணும், மனுஷன் சொல்லிருக்கணும், சொல்லல. யாரை பார்த்தாலும் கொண்டு வந்து வையணும். இவர் போற வேட ஒரு யானைக்குட்டி தான் படுத்துட்டு இருந்தது, அதனுடைய தலையை எடுத்துன்னு வந்தார், கொண்டு வந்து இங்க ஒட்ட வச்சா யானை முகத்தோட விநாயக பெருமாள் ஆயிட்டார். ஆனா யானை முகம் இல்லாத ஒரு விநாயக பெருமாளுடைய கோவில் இருக்கான், சவுத்ல இருக்கான், இங்க தஞ்சாவூர் பக்கத்துல எங்கேயோ இருக்கு போறதுக்கு. அங்க வந்து நரமுகத்தோட இருக்கக்கூடிய விநாயகர் அங்க இருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவா. நான் அது கேள்விப்பட்டதுதான், இங்க போட்டோல பார்த்திருக்கேன். அத இந்த வேழ முகத்துல ஒரு பொட்டு வச்சுட்டு இருக்காரு. அது எப்படி இருக்குன்னா ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கு, அது பிரகாச
சும்மா பளபள பளபளன்னு இருக்கு, ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கு. அது என்னன்னா விலங்கு சிந்தூரமும். அங்க அழகாக ஒளி வீசிக்கொண்டு இவருக்கு அழகுக்கு அழகை சேர்ப்பதாக இருந்து கொண்டு அங்க நெத்தியில பளபளன்னு பிரகாசமா இருக்க சூரியன் மாதிரி. ஏதோ ஒரு சின்ன சூரியனை கொண்டு வந்து நெத்தியில ஒட்ட வச்சிருந்த மாதிரி இருக்கும். அது எப்படின்னா ஒளி வீசக்கூடிய செம்போட்டு சிந்தூரம். சிந்தூரம்னு ஒண்ணு இருக்கும். அது கூட சில சமயத்துல ஆஞ்சநேயர் சுவாமிக்கு அதை கலபமா சாத்துவா, சிந்தூர காப்பு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவா. சந்தன காப்பு பண்ணுவா, வெண்ணெய் காப்பு பண்ணுவா. அப்புறம் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து சிந்தூர காப்பும் பண்ணுவா. அந்த சிந்தூரம்ங்கிறது வந்து அப்படியே அப்படி கொஞ்சம் அப்படி எடுத்தோன்னா கையில ஈசிக்கும். அது சீக்கிரத்துல போகாது. அதை கையை வாஷ் பண்ணோன்னா கொஞ்சம் நாளைக்கு ஆகும், சோப்பெல்லாம் போட்டு அதை அனுபவத்துக்கு. அதை சில பேர் தினமே காத்தால வந்து அந்த சிந்தூரத்தை நெத்தியில விட்டு வெளியில போவா பிரசாதமா. இவர் அழகா ஒரு பொட்டா நெத்தியில வச்சிருந்திருக்கார். ஒளி வீசக்கூடிய அழகான செம்பொட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 5 கரமும் அங்குஷ பாசம். 5 கரம். இவருக்கு மாத்திரம் எப்படின்னா 5 கைகள் இருக்கு. அது எப்படி ஆடு இதுல வந்து இருக்க முடியும்? 2, 4, 6, 8, 10, 12 இப்படின்னா பரவாயில்ல. 5 எப்படி வந்ததுன்னா 4 கைகள். கடவுள்களுக்கு அநேகமா எல்லா கடவுளுக்குமே 4 கைகள் இருக்கிற மாதிரிதான் வச்சிருப்பா. 4 கைகள். முகத்திலேருந்து வரக்கூடிய வக்கரத்துண்டாம் அப்படி முகத்திலேருந்து வரக்கூடிய அந்த கைக்கு முகத்தொரு கரமுடையான்னு சொல்வா இல்லையா, அந்த தும்பிக்கை. அந்த தும்பிக்கையும் என்ன பண்ணுதுன்னு அது மூக்காவும் உபயோகப்படுது சுவாசிக்கிறதுக்கு. அதனால தண்ணியை உறிஞ்சு வாயில விட்டுக்கிறது யானை. அப்ப வந்து அதுக்கு வந்து அந்த தண்ணியை உறிஞ்சக்கூடிய குழலாக ஒரு எக்ஸ்ட்ரா வாயாகவும் அது உபயோகப்படுறது. மூச்சு விடுறதுக்கு உபயோகப்படுறது. எதையா எடுக்கணும்னாலும் அதால எடுக்க முடியாது. சில சமயம் என்ன பண்ணுவோம், இந்த யானை ஆடிட்டே இருக்கும். ஆடிட்டே இருக்கச்ச என்ன பண்ணுவோம், அது துவம்சம் பண்ணும். அது அப்புறம் ஆட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுன்னு பொல்லாத்தனம் பண்ண ஆரம்பிக்கணும்னு ஒரு அங்குசத்தை கையில கொடுத்துருவான் இந்த யானை பாகம். அது கையில அது ஒரு கொம்பையோ அங்குசத்தையோ கொடுத்தோம் அப்படியே நிற்கும். அதனுடைய எந்த தகராறு இருக்கும். அதோட யானைக்கு ஒரு விசேஷமா என்ன, அதோட கண் பார்வை. நம்ம பாக்குற எல்லாம் 10 அடி தெரியுதுன்னா அந்த 10 அடி யானைக்கு 100 அடி உயரமா தெரியுமா. அதனாலதான் மனுஷனை கண்டா அது பயப்படுதுன்னு ஒரு ஆராய்ச்சியில சொல்லியிருக்கா. ஏன்னா மனுஷனை பார்க்கும்போது யானையை விட சின்னவன் தானே மனுஷன். ஆனா அந்த மனுஷனை பார்க்கும்போது மனுஷன் வந்து இந்த யானையை போல 10 மடங்கு இருக்கிற மாதிரி உயரமா ராட்சச மாதிரி தெரியுமா. அதனாலதான் பயப்படுது. அவன் கையில இருக்கிற ஆயுதம் அது யானை ஊசி எடுக்கும் சொல்லுவா. கீழே ஊசி தவறி விழுந்தா கூட தும்பிக்கையால யானை அந்த ஊசி எடுத்துருமா. எப்படின்னா அதுக்கு கண்ணும் நல்லா தெரியும், அந்த தும்பிக்கையால அதை எடுக்கவும் முடியும். இது பெருசா கண்ணுல தெரியும். உடனே அந்த தும்பிக்கை வச்சு அதை எடுக்கிறதுக்கு தெரியும், எடுத்து கொடுத்துவிடும் அப்படின்னு சொல்லுவா. யானையை பத்தி ஒரு கதை கூட இருக்கு, அப்புறம் நான் சொல்றேன். இந்த 5 தோள்களை புரியக்கூடிய 5 திருக்கரங்கள் அவருக்கு. ஒளி வீசக்கூடிய பொட்டு 5 கரங்கள்ல 5 கரங்கள் இருக்கு. 5 கரங்கள் 5 விதமான தொழில்களை புரிகின்றன. 5 விதமான தொழில்கள் என்ன அப்படின்னு சொல்லும் போது படைத்தல், காத்தல், அழித்தல். படைத்தல், காத்தல், வளர்த்தல், மறைத்தல், அழித்தல். இந்த 5 பஞ்சகிருத்திய பராயணான்னு அம்பாளுக்கும் பேர் இருக்கு இல்லையா. அவ பிள்ளை தானே, அது பண்ண மாட்டாளா? அப்படியே தப்பாத பிறந்திருக்க சொல்லுது. அம்மாவுக்கு இல்ல அப்பாவுக்கு பிள்ளை தப்பாத பிறந்திருக்கப்பா. இப்படிதான் இருப்பான் இவன் அப்பன் சின்ன வயசுல. அவன் என்ன பாடுபடுத்திருக்கான் அப்படின்னு பாட்டி பாட்டி சொல்லு பாட்டி என்ன பண்ண எங்க அப்பா அப்படின்னு கொஞ்சம் உட்காந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கும் போது அது மாதிரி இந்த குழந்தைக்கு 5 கை இருக்கு. என்னன்னா 5 கை வந்து பஞ்சகிருத்தியம் 5 விதமான தொழில்களை பண்றதுக்காக இருக்குன்னா, நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனி. நம்முடைய மனசுல எல்லாம் எழுந்தல் இருக்கக்கூடிய கருத்த மேனி. நீலம்னா கருப்புன்னு சொல்லலாம். கிருஷ்ணா அப்படின்னாலும் கருப்பு, நீலனாலும் கருப்பு தான். இது வந்து நீலம்னா கரு நீளம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா விநாயகருடைய நிறம் எப்படின்னா ஒரு மாதிரியான கருப்பும் இல்லை, அது ஒரு கிரேயும் இல்லைன்ற மாதிரி ஒரு கலரா தான் விநாயகர். ரொம்ப அட்ட கருப்புன்னு சொல்ல முடியாது, அப்படிதான் இருப்பார். அவருடைய நீல மேனி, அருள்மயமான நீளமான திருமேனி. ஏன் நீல திருமேனி? மாமா நீலமோலியோ கருப்போலியோ, அதனால மருமானும் கருப்பா கொடுத்துட்டார். சிவபெருமானுக்கு நெற்றிக்கண்ல இருந்து உதிச்சதுனால அவரே சிவப்பு பொன்மயமா இருக்கக்கூடிய, அதனால முருகப்பெருமான் வந்து சிவப்பா இருக்கார். அம்பா சம்பந்தம் இல்லாத பிறந்தவன் தானே அவர். இவர் அப்பா சம்பந்தம் இல்லாத பிறந்தவர், அம்மா சம்பந்தம் இல்லாத ஆறுமுகன் பிறந்தார். அதனால என்ன ஆச்சுன்னா அவர் வந்து அப்பா மாதிரி செவையில இருக்கார். இவர் எப்படி இருக்காரு, மாமா மாதிரி கனகரையா இருக்காரு. அம்மாவே சாமள வர்ணம் தானே. அது சாமளம்னு இருக்க ஒரு பழுப்பான நிறம் அந்த யானை. அப்படி அவருடைய நிறம் அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா நான்ற வாய். நான்றான நன்கு அகன்ற வாய். அந்த யானையுடைய வாய் கீழே தொங்கும், நம்ம பார்த்தா தெரியும். வாய் இப்படி தொங்கிட்டு இருக்கும். எல்லாரும் வாழைப்பழத்தை அப்படி 1 டஜன் வாழைப்பழத்தை எடுத்து அப்படி தும்பி கையை ஒரு கையால் தாங்கிட்டு வலது கையால் வாய்க்குள்ள வைப்பான்.
என்ன கொடுத்தாலும் சாப்பிடும். யானைக்கு சாப்பாடு கூட எப்படின்னாக்கா நம்மள மாதிரி ஒரு ரூபாய் சின்ன வாயெல்லாம் கொடுத்தா போறாது. அது யானையோட உள்ள பல்லே ஒரு பல்லும் 1/2 கிலோ இருக்கும், அவ்வளவு பெருசு இருக்கும் பல்லெல்லாம். யானை பாதம்னா பெரிய சாத உருண்டை இல்லைன்னா ஒரு டப்பா உள்ள போட்டு ஒரு அமுக்கி எடுத்தா அது ஒரு ரவுண்டாவும் உயரமாவும் ஒரு படி மாதிரி வரும். அது அப்படியே எடுத்தது வாய்க்குள்ள கொடுப்பான். அது என்னென்னலாம் கலக்கணுமோ அதுக்கு கலந்து சத்து உணவா அது வாயில அது கொடுப்பான். அப்ப தொங்குற வாயா இருக்கும். அததான் இவர் அழகா சொல்றாரு, நான்ற வாய், நன்கு அகன்று தொங்குகின்ற அந்த வாய். அதுக்கப்புறம் நான்ற வாயோடு 4 புயம், 4 8 புஜங்களாம், 8 தோள்கள். அது எப்படின்னு தான் எனக்கு புரியல. இவருக்கு தலை ஒண்ணுதானே. பச்சைமுக விநாயகரா சில இடத்துல கொண்டாடுற அப்ப கூட 10 தோல் வரணுமே. இவரே 8 தோல் அப்படின்னு சொன்னா 4 கைகள் அப்படின்னா ஒரு கைக்கு 2 தோல்னா 4 2 8 அப்படின்னு கொடுத்தா 4 புயமும் வேற சொல்லிட்டாங்க. 8 புஜம்னா தோல். இவருக்கு 4 கை, ஒரு கையும் ஒரு இந்த பக்கம் 4 கை, அந்த பக்கம் 4 கை. அது வரும்போது ஒரு கையும் ஒரு தோல்ல இருந்து வரணும் இல்லையா? நமக்கே ஒரு தோல்ல இருந்து ஒரு கை தானே வருது. அதனால 8 கைன்னு 4 கைன்னு சொன்னோம்னா 4 கை அப்படியே நம்ம எதாவது கல்பனை பண்ணிக்கலாம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. 8 தோள்கள் இருக்க முடியுமான கணக்குல வரலையே அப்படின்னு. ஆனா யாரோ எழுதலாம் சகஸ்திராட்ச சகஸ்திரபாத் அப்படின்றதுக்கு இவருக்கு 1000 கண்ணு இருக்கு, 1000 கால் இருக்கு அப்படின்னு. அது கணக்குல ஆயிரக்கணக்கான கண்கள்னா உலகத்துல இருக்க ஜீவராசிகளுடைய கண்கள் எல்லாமும் கைகள் எல்லாமும் பாதங்கள் எல்லாமும் அவரே குடிகொண்டு இருக்கார். அவருடையதாவே எல்லாம் இருக்குன்னா அப்படி எல்லா இடத்துலயும் சர்வ வியாபியா இருக்காருன்னு அர்த்தம் சொல்லணுமே தவிர அவன் ஏற்பா இவருக்கு 1000 கண்ணு வச்சிருக்கார், இவர் 1000 கால்கள் வச்சுட்டு இருக்காரு. அது லிட்டரல் மீனிங் உதவாது. நம்ம கொஞ்சம் மேல போய் திங்க் பண்ணாதான் நமக்கு உண்மையான கருத்து நமக்கு புரியும் இல்லையா? இவருக்கு 4 புயம்னா 8 தோள்கள் இருக்குன்னு சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவோம் நம்ம. 3 கண், அது எப்படி சுவாமி 3 கண் இருக்க முடியும் ஒரு முகத்துல? நீ அப்பாக்கு இருக்க 3 கண், அம்மா கூட 3 கண் இருக்கதான் சொல்றோம் இல்லையா? அம்பாளுக்கு 3 கண், முக்கண்ணியை தொழுவார் கொடுத்து இங்க இல்லையே அப்படிங்கிறோம். அவளுக்கு என்ன 3 கண்டத்துக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல என்னன்னு வருது? லலிதா சஹஸ்ரநாமத்துல இதுல உண்டு. சௌந்தரலஹரியில சூரியன் சந்திரன் அக்னி அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்படின்னு இருக்கு. அபிராமியந்தாதில எப்படி சொல்லிருக்காரு தெரியல, சட்டனை ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிறது. அப்புறம் அப்படி முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையா இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்துல எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. இருக்கும் அது. ஏன்னா முழுக்க அபிராமியந்தாதி லலிதா சஹஸ்ரநாமத்தை வேஸ்ட் பண்ணி தான் அவர் எழுதியிருக்காருனால அதை சொல்லியிருப்பாருதான் தோணுது. இவருக்கும் 3 கண்கள் இருக்குன்னு இதே மாதிரி அம்மாவுக்கு இருக்கிற மாதிரி அப்பாவுக்கு இருக்கிற மாதிரி சூரியன் சந்திரன் அக்னிங்கிற 3 கண்கள் இருக்கு. பெருமாளுக்கும் 3 கண்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவார். அதனாலதான் திருப்பதியில பெருமாளுக்கு அந்த திருமண் காப்பு சாத்திருக்கிறது நெத்தியில ஃபுல்லா அந்த கண்ணு 2யும் 3/4 கண்ணுக்கு மறைச்சிருக்கும் 2 கண்ணையும். ஏண்டான அதுக்கு ஒரு ஆழ்வார் பாடினார், உன் கண்ணை ஏன் மறைச்சிருக்கா தெரியுமா, எனக்கு இப்பதான் புரியுது. நீ நேர பார்த்தேன்னா ஒரு கண் அக்னி, ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன். அக்னி எரிக்கும், சூரியன் ஒரேடியா சுடும், இது ஒரேடியா குளிர்ச்சி. இது பக்தால தாக்கப்படாதுன்னு சொல்லி உனக்கு அந்த திருமணிட்டு உன்னை மறைச்சுட்டா. அப்ப நீ ஓரக்கண்ணால் தான் நீ பார்த்தானோ. அப்படி நீ இடது பக்கம் பார்த்தாலும் சரி வலது பக்கம் பார்த்தாலும் சரி கடைக்கண் பார்வை. நீ உன்னோட கடைக்கண் பார்வை எங்க மேல பட்டதுன்னா அது பேர் அருள் இல்லையா? எங்களுக்கு எல்லா செல்வ செழிப்பும் வருமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதனால கொஞ்சம் அப்படி ஓரக்கண்ணால கொஞ்சம் பாரு, முழுக்க என்ன பார்க்க வேண்டாம், இப்படி ஓரக்கண்ணால பாருங்கிற அந்த ஆழ்வார். இவருக்கு 3 கண்கள், சூரியன் சந்திரன் அக்னின்னு 3 கண் இருக்கு. மும்மத சுவடு, ஒரு சுவடுன்னா ஒரு அடையாளம்னு அர்த்தம். என்ன அடையாளம்னா அவருக்கு நெத்தியில 3 கோடு மாதிரி இருக்கான். அது என்ன 3 கோடு அப்படின்னு சொன்னாக்க 3 மதங்கள், மும்மதங்கள், ஆணவ மதம், மலம், அப்புறம் கர்மமலம், மாயாமலம் சொல்லக்கூடியது. இது 3ஐயும் அழிக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கிறதுனால 3 கோடுகளாக அவருடைய நெற்றியில இருக்கு அப்படின்னா. நம்ம இது வரைக்கும் இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம், குளிர்ச்சி பொருந்திய நறுமணத்தோடு கூடிய செந்தாமரை பூ போன்ற மெல்லிய பாதங்கள். அந்த பாதங்கள், அந்த 2 பாதத்திலே சிலம்பு அணிந்து கொண்டிருக்கிறார். அந்த சிலம்பானது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது கிளுகிளுன்னு அந்த அதுல இருக்கிற மணிகள்லாம் ஓசை எழுப்ப அந்த ஓசையை வேதத்தையே ஓதி சுத்தி ஸ்மிருதி எல்லாம் சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருக்கு. அது பல இசை பாட, அது இசையா ஒரு சங்கீதமா அது பாடுற மாதிரி இருக்கு. அவர் இடுப்புல பொன்னாலான தங்கத்தினாலான
இடுப்புல அரைஞான அவர் வந்து இடுப்புல கட்டின்னு இருக்க, அது தங்கத்துல பளபளன்னு மின்னுது. அதோட இல்லாத பட்டாடை வேற இடுப்புல இருக்கு, சின்ன பட்டாடை. இதுக்காக இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கூட ரெடிமேடா பஞ்சக்கச்சை மாதிரி தைச்சு எல்லாம் வருது. அது அப்படியே ஒரு பைஜாமா மாதிரி போட்டு பின்னாடி நான் கட்டிட்டான இந்த கயிறை, அது பஞ்சகச்ச மாதிரி இருக்கும். அது கூட இங்கேயும் அங்கேயும் உடச்சு ஒரு ஜிப்பா வேற போட்டு விட்டுருவாங்க. அழகா இருக்கும் குழந்தைகளுக்கு. குழந்தைகளுக்கு அழகா இருக்குன்ற போது பெருமாளுக்கு கட்டுற போது கூட இந்த சின்னதா இந்த 4 முழ துண்டையே அவெல்லாம் அந்த பூஜை பண்ற அவெல்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் குருக்கள் சொல்றமே, அவெல்லாம் அவள் சிவாச்சாரியார்கள் அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா ரொம்ப அழகா அதையே மடிச்சு பின்னாடி சுத்தி கட்டிட்டு பார்க்கறதுக்கு வந்து அது பஞ்சகச்சம் மாதிரியே இருக்கும். சரி, எப்படி பஞ்சகச்சம் யாருக்கு கட்டுவா? அது வந்து கல்யாணம் ஆன படம் தானே. இல்லைன்னு ஒருத்தர் எப்ப வந்து வேத படனங்கள்லாம் முடிச்சுட்டு சமாவர்த்தனம்னு கிளம்பி வராளோ, குரு விட்டு வெளியில வரா. இது வரைக்கும் தான் எனக்கு சொல்ல தெரியும், இதுக்கு மேல நீ வந்து வேற பெரிய ஆச்சாரியர் தேடிட்டு போ, கல்யாணம் பண்ணி குடுத்தனம் பண்ணிருக்கா. போற வழியில வந்து ஒரு பெரிய ஒரு பண்டிதர் பாக்குறார். பார்த்தோன்னே அவனை வந்து, பாப்பா நீ நல்ல ஒரு தீட்சண்யமா இருக்க, உன்னை பார்த்தாலே ரொம்ப பிரகாசமா இருக்க, நீ வந்து அவனுக்கு வேற உள்ள பாடங்கள்லாம் நான் சொல்லித்தரேன், நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணி என்னோடய இரு, எனக்கு அப்புறம் இந்த ஆசிரமத்தை நீ பார்த்துக்கோன்னு சொல்லுவாரு. சிலதுதான் அப்படிதான் ஒரு கதையா சொல்லுவா. புரோகிதாலாம் கேட்டா அப்படிதான் சொல்லுவா. இந்த காலத்துல என்னன்னா கிடுகிடன மேல இருந்து அங்க வர பஞ்சகச்சத்தை கட்டிக்கிறா. அங்க ஒருத்தர் மேல் வஸ்திரம் யோகா வேட்டி போட்டு இருக்கார், மடிச்சு போட்டு இருக்காரு. அதை கையில ஒரு குச்சியை வச்சுட்டு இருக்காரு. காசிக்கு போறேன்னு கையில ஒரு புத்தகத்தை ஒரு மாலையை வச்சுட்டு கிளம்பிடுறாரு. வெளியில வந்து ஒருத்தர் மாமனார் அவர் வந்து உள்ளுக்குள்ளேருந்து வந்து, நீங்க மாப்பிள்ளை நீங்க கல்யாணம் பண்ணி என் பொண்ணோட நல்லா குடுத்தனம் பண்ணக்கூடிய எல்லா வசதியும் நான் பண்ணி கொடுக்குறேன், காட்சிக்கெல்லாம் போகாதீங்க அப்படியே ஒரு கதை, ஒரு விளையாட்டா வேடிக்கையா சுவாரஸ்யமா இருக்கணும்னு பண்றா இல்லையா. இதுல வந்து எப்படி சுவாரஸ்யம் அப்படின்னு சொன்னா பஞ்சகச்சா மாதிரி கட்டுறா. சுவாமிக்கு எதை வேணாலும் கட்டி அழகு பார்க்கலாம். அந்த அழகான இடையில இருக்கக்கூடியது வந்து பட்டாடை ரொம்ப அப்படி ஒளி பொருந்தியதாக இருக்கு. இவருக்கு அழகுக்கு அழகை சேர்க்கறது. இவருடைய வயிறு எப்படி இருக்குன்னா, உடல் ரொம்ப மேனி வந்து சின்னதா இருக்கு, இடுப்பெல்லாம் சின்னதா இருக்கு, வயிறு மாத்திரம் பெருசா இருக்கு. ஏன்னா உலகம் அனைத்தும் 7 புவனங்களும் அவரோட வயிற்றுக்குள்ள அந்த சராச்சரங்களோட அடங்கி இருக்கிறது. அதனால வயிறு பெருசா இருக்குன்னு. அழகான யானை முகம், குட்டி யானை முகம் இருக்கு. அதுல அழகான செம்பொட்டு சிந்தூர பொட்டு இருக்கு. 5 தொழில் புரிகின்ற 5 கரங்களும் அவருக்கு இருக்கு. உடம்பு ரொம்ப அருள்மயமாக இருக்கக்கூடிய நீல வண்ணத்தில் இருக்கக்கூடிய நீல நிற மீனியாக மாமா மாதிரி அவருக்கு கருப்பான உடம்பா இருக்கு. அவருக்கு வாய் தொங்குற வாயா இருக்கு. அப்புறம் 8 தோள்கள் இருக்கு. சூரியன் சந்திரன் அக்னி சொல்லக்கூடிய 3 கண்கள் இருக்கு. அதோட 3 வரிகள் நெத்தில வந்து மும்மதங்கள், அதாவது மத ஜலம் கொட்டுறதுன்னு சொல்லுவா இல்லையா, அவர் தலையில மத யானை மத ஜலம் வருது அப்படின்னு சொல்ல அதுல மும்மத சுவடு. அந்த 3 விதமான மதங்களும் கசியம் அந்த சுவடு நெத்தியில இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம இதுக்கு மேல வந்து அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். எவ்வளவு நாள் விநாயக பெருமாள் சொல்லணும்னு நினைக்கிறோம் அத்தனை நாளைக்கு நமக்கு சொல்லுவோம். நம்ம இதுக்கு வந்து ஒரு இப்படிதான் அப்படின்னு ஒரு லிமிட் வைக்க வேண்டாம். ஏன்னா அவருக்கு லிமிட் கிடையாது. அவர் எவ்வளவு நாள் சொல்ல வைக்கிறாரோ அவ்வளவு நாள் சொல்லுவோம். நம்ம இதுல அடுத்த இந்த பகுதியை நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர். ஸ்ரீ குருபியோ நமஹ. ராம் ராம்.